இதுவரை 86 திருப்பாடல்கள் அபிராமி அந்தாதியில் சிந்திக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு பார்க்க வேண்டியது 87வது திருப்பாடல். மொத்தம் 102 பாட்டு அபிராமி அந்தாதி. காப்பு செய்யுள், பலன் தரக்கூடிய செய்யுள் ரெண்டையும் சேர்த்தா 102 102. அபிராமி பட்டருக்கு சுப்பிரமணிய பட்டர்னு பேரு. அவரு நிறைய பாடினார் அபிராமி மேல. இந்த அபிராமி அந்தாதி தவிர அபிராமி பதிகம் வேற அவர் பாடியிருக்கிறார். நம்ம வீடுகளில் எல்லாம் எல்லாரும் படிக்கக்கூடிய பதிகம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுகுனி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும். இதோட 15 ஆச்சு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அருதிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. அந்த பாட்டு இது பதிகத்தில் உள்ள ஒரே ஒரு பாட்டு. நேற்றைக்கு ஒரு அன்பர் என்னிடத்துல கேட்டார், ஐயா அந்த பாட்டு எப்ப வரும்னு. நான் சொன்னேன், அபிராமி அந்தாதியில அந்த பாட்டை சேர்க்கிறதில்லை, அது பதிகத்துல ஒரு பாட்டு. அபிராமிக்கு ஒரு ஆசை, அந்த பாட்டை இவன் சொல்லாம விட்டுறப்படாதுன்னு. அதனால அந்த பாடலை இன்றைக்கு சொல்லி அபிராமியினுடைய திருவடித்தாள்களை வணங்கி நம்முடைய ஆலயத்தினுடைய தலைவர் அழகப்பன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனங்கனிந்த வரவேற்பை தெரிவித்து இன்றைக்கு உரிய 87வது திருப்பாடலுக்குள் நுழைகிறோம். சூரபன்மன் மிகுந்த துன்பத்தை உண்டாக்கினான். முருகப்பெருமான் அவதாரம் செய்யவில்லை. தேவர்கள் வருந்தினார்கள். சூரனுக்கு வர என்னன்னு கேட்டா, சிவபெருமானுடைய சக்தியால் அன்றி வேறு யாராலும் சூரனை அடிக்க முடியாது. சிவபெருமான் கைலாசத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பார்வதி தேவி இமயமலையில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது எப்போ? அந்த பிள்ளைதான் சூரனை அடிக்கக்கூடியது. தேவர்கள் வருந்தினார்கள். சிவபெருமானுக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. அவரு கவலைப்படாம தியானத்தில் இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இப்ப நம்மெல்லாம் தவம் பண்ணனா கடவுளை நினைச்சு தவம் பண்ணுவோம். சிவபெருமான் தவம் பண்ணுனா யாரை நினைச்சு தவம் பண்ணி இருப்பாரு? கொஞ்சம் யோசிங்க. யாரையாவது நினைக்கணுமா இல்லையா? யாரை நினைச்சு தவம் பண்ணி இருப்பாரு? அவருக்கு மேல ஆள் கிடையாது ஐயா. இது பெரிய தேவ ரகசியம். யாரை நினைச்சு தவம் பண்ணனாருங்கிறது தேவ ரகசியம். அதை கண்டுபிடிச்சவர் குமரகுருபர சுவாமிகள். அவர் சொல்றார், சிவபெருமான் தவம் பண்ணனாராம். யாரை நினைச்சுக்கிட்டே இருந்தாரான் தெரியுமா? தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்தல் துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருளக் கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன். இப்பத்தான் சிவபெருமான் வர்றார். உலகத்தை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்து இருக்கும் உயிரோவியமே. எழுதி பார்த்திருக்காராம் மனசுல. இந்த சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு? தியானத்துல அம்பாளை கும்பிட்டு இருக்காரு. நானா சொன்னேன், குமரகுருபர சுவாமி சொல்றார், உயிர் ஓவியமே, உயிரோடு எழுதி பார்க்கக்கூடிய ஓவியம். எழுதி எழுதி பார்க்கிறாராம். அவ அதுக்கு மேல அழகா இருக்கலாம். புவனம் கடந்து நின்ற ஒருவன், அவன் ஒன்னும் சாமானியப்பட்ட ஆள் இல்லை. எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குளற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. குமரகுருபர சுவாமி பாட்டு.
இவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, தவத்துல அம்பாளை நினைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? தவம் பண்றது முழுக்க உலகம் நன்றாயிருக்க வேண்டும். உலகம் நன்றாயிருக்க வேண்டுமானால் சிவபெருமானுடைய திருவருள் உலகத்தில் படிய வேண்டும். திருவருளுக்குத்தான் அம்பாள் என்று பெயர். சிவபெருமான் திருவருளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அம்பாள்னா யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்கப்படாது. திருவருளுக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் பெண் வடிவம். சிவபெருமான் ஆண் வடிவம். அவர் ஆணும் இல்லை, பொண்ணும் இல்லை, அலியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நம்ம கொடுக்கறது தான் அவருக்கு வடிவம். ஆணுன்னா ஆண், பெண்ணுன்னா பெண்ணு, அலின்னா அலி, உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. நீங்க கொடுக்கிறது தான் அவருக்கு பேரு. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று வெல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. இந்த பாட்டில அற்புதமாக நம்முடைய அபிராமி பட்டர் ஒண்ணு கேட்கிறார். நான் கதையை ஆரம்பிச்சேன். தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். சிவபெருமான் தவம் இந்த பக்கம், அம்பாள் தவம் அந்த பக்கம். தவத்தை கலைக்கணும். சிவபெருமான் தவத்தை கலைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? ஒருத்தருக்கும் இல்லை, தவிக்கிறாங்க. பிரம்மா சொன்னாரு, என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் இந்திரனையே மயங்க வச்சவன், அவனை கூப்பிடுறேன். பிரம்மாவுடைய தம்பிக்கு பேரு தெரியுமா? மன்மதன், காமன். அவன் எல்லாருக்கும் காமன். இந்தியாவுக்கும் காமன், பிரம்மா ஆப்பிரிக்காவுக்கும் காமன், சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துக்கும் பொதுவாய் இருக்கிறவன். ஆங்கிலத்திலும் காமன், தமிழிலும் காமன். மன்மதன் அவனுக்கு பேர். அவனை கூப்பிட்டாரு, நீ அம்ப விடு. ஐயோ, சிவபெருமான் மேலையா? தேவேந்திரனை மயக்குவேன். அண்ணா, உன்னையும் திலோத்தமையிடத்திலே மயக்கினேன், எல்லோரையும் மயக்குவேன். இது அக்னி, நெருப்பு, நான் எரிந்து போவேன். இல்ல, நீ மயக்கி தீர வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை நான் சபிப்பேன். உங்க சாபத்துக்கு ஆளாகி சாவதை விட எம்பெருமான் கோபத்துக்கு ஆளாகி எரிந்து போகலாம். 5 அம்பையும் விட்டான். மலரம்பு, நெத்திக்கண் எரிச்சு விட்டான். ரதி வந்து காலில் விழுந்து அழுதாள். பார்வதி கல்யாணத்துக்கு பின்னால் மன்மதன் எழுப்பப்படுவான். உன் கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான், மற்றவர் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் தெரியாமலேயே நம்மளை இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல வேற தென்பட்டா நம்ம என்னத்துக்கு ஆகிறது? இப்பதான் பார்வதி கல்யாணம் நடக்குது. அப்புறம் சிவபெருமான் போய் இவங்க எல்லாரும் காலில் விழ அவர் முழிச்சு பார்க்க பார்வதி கல்யாணம். பார்வதி கல்யாணத்துக்கு அப்புறம் ரதிதேவி போய் காலில் விழுறான். அப்புறம் மன்மதனை எழுப்புறார். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? பார்வதி கல்யாணம் நடந்த போது மன்மதன் இல்லை. நம்ம வீடுகள்ல கல்யாணம் நடக்கிறதா இருந்தால் அந்த கல்யாணத்திலே காமத்துக்கு இடம் உண்டு. காமத்துக்காக தனியா கல்யாணமே. பார்வதி கல்யாணம் நடந்த போது அது காம நிழல் படாத கல்யாணம். காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேய நடி. வள்ளலார் பாடுறாரு, காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேய நடி. காமத்துக்கு இடம் கொடுக்காத கல்யாணம். அதனால நம்ம நினைக்கிற கல்யாணம் இல்லை. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முருகன் அவதாரம். அந்த நடுப்பட்ட நேரத்துல தான் மன்மதன் தோன்றினான். இப்போ நம்ம அபிராமி பட்டர் என்ன கேட்கிறாரு? அம்மா அபிராமி, இந்த சிவபெருமானை எல்லாரும் காமனை எரித்தவன் காமனை எரித்தவன் அப்படின்னு பாராட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணன? ஒரு பொண்ணு அவங்கிட்ட போய் உன் முகத்தை காமிச்சு அவன் உனக்கு ஒரு பாதியவே கொடுத்து விட்டாம்மா. அப்போ ஊர்ல உள்ளவங்கெல்லாம் என்ன இந்த ஆளு மன்மதனை எரிச்சது உண்மையா பொய்யான்னு கேலி பண்றாங்களே. இதுக்கு பேரு நிந்தாஸ்துதின்னு பேரு. ஆமா, ஒரு பாகத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டாள்ல. நம்மளும் தான் வீட்டுல பொண்டாட்டிக்கு இடம் கொடுத்தோம். சிவபெருமான் இடமே கொடுத்தார், இடது பாதியவே கொடுத்தார். ஒரு கவிஞர் சிவபெருமான் போய் கேட்கிறார், சிவபெருமானே நீ கருணை உள்ளவன், அம்பாளுக்கு உடம்புல பாதியை கொடுத்தேன்,
நான் பாதிய கேட்கல, பாதியில பாதிய கேட்கிறேன், கொடுக்கப்படாதா? புரியுதா புரியலையா? பாதியில பாதி எவ்வளவு? கால். உன் காலத்தானையா கேட்கிறேன், கொடுக்கப்படாதா? நீங்க நினைக்கிற 1/4 இல்ல, உன் காலத்தானையா கேட்கிறேன், நான் என்ன பாதியவா கேட்கிறேன்? அவளுக்கு பாதி கொடுத்த கருணை எனக்கு பாதியில பாதியவாவது கொடுக்கப்படாதா? உன் திருவடியை தரக்கூடாதா? அருமையான பாட்டு. ஆமா, இன்னொரு விஷயம், ஏன் அம்பாள் உடம்புல பாதியில போய் உட்கார்ந்தான்? அப்படி உட்காரலன்னா உலகத்துல அத்தனை பேரும் சன்னியாசியா போயிடுவாங்க. அப்புறம் உலகம் வளராது. ஆன்மாக்கள் தங்களுடைய வினைகளை தீர்த்து கொள்ள பிறவி எடுக்க முடியாது. ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணமாகி வந்தா வாழ்த்திரீங்களா இல்லையா? ஏன் வாழ்த்திரீங்க? ஐயோ பாப்புலேஷன் கூடியில போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் வாழ்த்துறீங்க? எல்லாரும் ஞான சம்பந்தரே வாழ்த்துறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஏன் தெரியுமா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறைப்படி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பழைய வினைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கும். ஆன்மா பழைய வினையை தீர்க்கணும்னா பிறவி எடுத்து தீரணும். இது கல்யாணம் பண்ணிக்காம எல்லாம் சன்னியாசியா உட்கார்ந்தா எல்லா ஆன்மாக்களும் வெனக்கணக்க முடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும். அம்பாள் பார்த்தா இவரு தவத்தில இருந்தா பரவாயில்ல, பாதிய நம்ம எடுத்துக்குவான். அங்க போய் அவள் உட்கார்ந்தாள். அவள் அப்படி உட்காராவிட்டால் அத்தனை பேரும் யோகத்தில இருந்து மேல போயிடுவாங்களாம். நான் சொல்லல, மாணிக்கவாசக சாமி திருவாசகத்துல திருச்சாளல்ல சொல்றார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. ஒரு பொண்ணை பக்கத்துல வச்சிருக்கிறான், இந்த ஆள் ரொம்ப பெண் பித்து பிடிச்சவன் அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்கிறார். அந்த பொண்ணு ஊம பொண்ணு பேசி பதில் சொல்லுது. தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. பெண்பால் உகந்திலனேல் பேதாயிரு நிலத்தோர் விண்பால் யோக இது வீடு வருகான் சாடலோ. எல்லாரும் யோகத்திலிருந்து மோட்சத்துக்கு போயிடுவாங்க, உலகம் வளராது. கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கு வினைய தீர்க்கிற பிறப்பு கிடைக்காது. அதனால அப்படி போய் உட்கார்ந்தான். மகனும் உண்டாயதென்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. இவரே பாடியிருக்காரே இந்த பாட்டு. அதுதான் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. சிவபெருமான வாயினால சொல்ல முடியுமா? நினைப்புனால முழுக்க நினைக்க முடியுமா? ஒரு பாதியத்தான் நினைக்க முடியும். நாவினால் எச்சில் படாதவன் இறைவன் ஒருவனே. பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார். நீ 1000 சொன்னாலும் கடவுள் உன் வார்த்தைக்குள் அகப்பட மாட்டார். தத்துவத்துள்ளே அடங்காண்டி பர தத்துவம் அன்றி தொடங்காண்டி. வள்ளலார் வாக்கு. நீ 1000 தத்துவம் சொன்னாலும் அதுக்குள்ளே சிவபெருமான் வரமாட்டார். மொழிக்கு அப்பால் உள்ள மூர்த்தி, நினைவுக்கும் அப்பால் உள்ள மூர்த்தி. மனோவாசாம கோசராயை நமாவோம். மனத்துக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவள் அம்பிகை. அது மாதிரி இப்போ அம்பிகைக்கு என்ன பேரு? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. அந்த சிவபெருமான் உன்னோட எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் நீ அவனும் என் கண்ணுக்கு முன்னால காட்சி கொடுத்தீங்களே. நாம் பண்ற வினைனா என்ன? பூஜை. ஆமா, ஆண்டவனை அடைகிறதுக்கு நம்ம பண்ற வினைக்கு என்ன பேரு? நல்வினை, பூஜை. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. அது மாதிரி அந்த பூஜைக்கும் காட்சி கொடுத்தாய். என் கண்களுக்கும் தெரிஞ்சது. என் பூஜையாகிற வினைக்கும் காட்சி கொடுத்த யாரு? அம்மா. நீ மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவள். உன்னுடைய திருமூர்த்தினா சிவபெருமான் ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், உன்னுடைய திருவடிவம்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இது அம்பாள்கிட்ட நேர்ல பேசுற பேச்சு. அதனாலே அம்பாளைத்தான் எடுத்துக்கணும். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத உன்னுடைய திருவடிவம் எந்த விழிக்கும் வினைக்கும் வெளியே நிற்கிறே அம்மா. இப்ப அம்மாவை கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறது? விழியால் மதனை அழிக்கும் தலைவர். ஒரு பார்வை பார்த்து எரிச்சார். யாரு? உங்க வீட்டுக்காரர். அதான் தலைவர். விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை
அழியாத தவம் பண்றவர் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க. நீ என்ன பண்ணன? அவர் உடம்புல ஒரு பாதியை பிடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அவரை என்னத்தை இவர் தவம் இருந்தாரு, அம்பாள் இந்த தவத்தை கெடுத்து பாதியில உட்கார்ந்துட்டாலே அப்படின்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு பாகத்தை நீ ஆக்கிரமித்து கொண்டாய். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? சிவபெருமானுக்கு ஒரு பாகத்திலே அம்பாள் அப்படித்தானே சொல்லுவோம் இல்லையா? அம்பாளுக்கு ஒரு பாகத்திலே சிவபெருமானா? ஆமா, ஆளுக்கு பாதினா எப்படி வந்தாலும் சொல்லலாம்ல சார். 50-50 சார், ரெண்டு நான் சொல்லல, அருணகிரியார் சொல்றார். தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி. அவ யாரு? பரம கல்யாணி. தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனே. ஒருவரை பங்கில் உடையாள். அவதான் இவருக்கு ஒரு பகுதியை கொடுத்தா, நீங்க புரியாதனமா இவரு அவளுக்கு கொடுத்தாரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓங்கி அடிக்கிறாரு பாருங்க. ஒருவரை பங்கில் உடையாள் யாரு? அருணகிரிநாத சுவாமி சொல்றாரு. அவதான் கொடுத்தா, அதனாலதான் இவர் ஒரு பாதியில ஒண்டிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வலமாக அவள் கொடுத்தாள். என்றன் விழிக்கும் வினைக்கும் வழி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை, அழியாத தவ விரதத்தை அண்டமெல்லாம் படிக்கும்படி அண்டங்கள் எல்லாம் கேலி பண்ற மாதிரி ஒரு பாகம் கொண்டு ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டு ஆளும் பராபரையே. அது என்ன பராபரை? பரனுக்கும் பறை. பரனுக்கு பெண்பால் பறை. இவ யாரு? பரனுக்கும் பறை, சிவபெருமானுக்கும் தலைவி. அப்போ சிவபெருமான் நம்பர் 2 ஆயிட்டாரு. இவதான் நம்பர் 1. அதுதான் சாத்தம். எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது யாரு? அம்பாள். அவளுக்கு கீழே தான் அத்தனை பேரும். அண்டம் எல்லாம் படிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாடும் பராபரையே. பரனுக்கும் பறை, பரனுக்கும் மேலானவள் பராபரை. இது அவளுடைய மிகச் சிறப்பான ஒரு பெருமை, அவளுடைய தலைமை. 88வது பாட்டு. அதனால அம்மா நான் உங்ககிட்ட வந்தேன், நீ தான் எல்லாத்துக்கும் மேல, உனக்கு கீழே தான் மற்ற அத்தனை பேரும், வேற யார்கிட்டையும் போறதை விட உங்ககிட்ட போறதுதான் தேவையில்லை. அதனாலே பரம் என்று உன்னை அடைந்தேன். நீதான் பரம், நீயே பரம்பொருள் என்று உன்னிடம் வந்தேன். தமியேன், நான் தனியா வந்திருக்கேம்மா. ஆசை பாசம் எல்லாத்தையும் கலட்டி விட்டு விட்டேன். நம்ம என்ன தனியா இருக்கிறோம்? உடம்புல தனியா இருந்தாலும் மனசுக்குள்ள 1000 ஆசை இருக்க இல்லையா? நான் அவ்வளதையும் கலட்டி விட்டேன், தனியா வந்து நிக்கிறேன். அம்மா நான் உன்னை பரம் என்று எண்ணுகிறேன். இன்னொரு அர்த்தம், பரம்னா பாரம்னு அர்த்தம். தமிழ்ல பரம்னா பாரம்னு அர்த்தம். வானமாய் நின்றின்ப மலையாய் இறங்கியனை வாழ்விப்பதும் பரங்கான். தாய்மானவன், நீ வானமாய் இருந்து மலையாய் இறங்கி என்னை வாழ்விக்க வேண்டும். இது உன்னுடைய கடமை. உனக்கு நான் பாரம் சொல்றேன்ல, எனக்கு பாரமா வந்துட்டியே தாயே. நான் உனக்கு பாரம், ஆனாலும் பரவாயில்ல, நான் பாரம்னு வருந்தாதே, என்னை எப்படியாவது காப்பாத்து. பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும். நீ என்ன பார்த்து என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. அம்மா உனக்கு எத்தனையோ பக்தர்கள், மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் எல்லாம் வந்து புனிதரும் சேவடி. அப்பா மனிதர் கும்பிடுறாரு, தேவர் கும்பிடுறாங்க, மாயா முனிவர் மார்க்கண்டேயர் கும்பிடுறாரு. உன்னுடைய அடியார் கூட்டம் ரொம்ப பெருசு. அந்த அடியார் கூட்டத்திலே நான் சரியில்லை, நான் சரியில்லாதவன் என்று என்ன தள்ளிடப்படாது. தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாது, என்ன விட்டுறாதே. இதுதான் நீத்தல் விண்ணப்பம். திருவாசக நீத்தல் விண்ணப்பம் பூரா என்ன? என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. அப்பா கடவுளே, எனக்கு ஒன்னும் தெரியாது, தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். விடுதி கண்டாய்னா விட்டுறாதேன்னு அர்த்தம். என்னை விட்டுறப்படாது. பரமெந்துணை அடைந்தேன் தமியேனும் என் பக்தருக்குள் இவன் தரமன்று என்று தள்ளத்தகாது. என்னை தள்ளீரப்படாது. பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ புகலிடம் பெரிதும் உண்டோ பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருட்கயலுமாய் புன்மையேனாவன் அன்றோ.
தாய்மானவர் பாடுறாரு, பொல்லாத பிள்ளைன்னா தாய் தள்ளிடுவாளா, நீ என்ன தள்ளப்படாது. திருவாசகத்துல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதா, ஒரு ஆடு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்க என்னமோ மாம்பழம் கொடுத்துருக்காங்க. இந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே வச்சுட்டான். யாரோ மாம்பழத்தை போட்டாங்கன்னு வச்சுங்க, மரம் முளைச்சிருச்சு. இவன் தண்ணி ஊத்தினான். காலையில மத்தியானம் தண்ணி ஊத்தி வளர்த்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. கம்பீரமா வந்து பழம் படுக்குது. ஆகா, நம்ம விட்டு மாம்பழம் எடுத்து சாப்பிட போனானா நச்சு மாமரம், விஷம், கசப்பு. அதுக்கு அந்த மரத்தை வெட்டுவானா? நான் இத்தனை காலமா தண்ணி ஊத்தி வளர்த்தது, ஐயோ வெட்டப்படாது. நச்சு மாமரத்தை கூட தான் தண்ணி ஊத்தி வளர்த்ததுனால வெட்ட மாட்டேன்னு அவன் நினைக்கிறானே. சிவபெருமானே, நான் ஒரு நச்சு மாமரம், என்னை வெட்டிப்படாதே. நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் மஞ்சனே உடையநாதனே. வச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்குரியனாக்கினாய். தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் மஞ்சனே உடையநாதனே. திருவாசகம் அப்படியே. என் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது. தரியலர்தம் புறம் அன்று எரிய. தரியலர்னா நமக்கு பொருத்தம் இல்லாதவர்கள், பகைவர்கள். முப்புறம் எரிய பொறுப்பு வில். கையில ஒரு வில்லு. என்ன வில்லு? மேருமலை. பொறுப்புன்னா மலை. மேருமலையை வில்லாக வாங்கிய. வாங்கியன்னா வளைத்தன்னு அர்த்தம். வேல் வாங்கி பூங்கலல் நூல் நூல் வாங்கிடாதென்று வேல் வாங்கி பூங்கலல் நோக்கு நெஞ்சேன். வாங்குதன்னா வளைத்தன்னு அர்த்தம். தடத்துல சிவபெருமான் மலைய வளைச்சாராம், சிரித்தார். அது ஒரு வேடிக்கை பார்க்க. முப்புறங்கள், ஒன்று வெள்ளிக்கோட்டை, ஒரு தங்க கோட்டை, ஒரு இரும்பு கோட்டை. 3 பேர் கோட்டை வாங்கிட்டேன் சிவபெருமான். அப்படியே போய் ஒரு ஊர்ல உட்கார்றது, அந்த ஊர் அழிஞ்சு போயிடும். எல்லாம் சிவபெருமான் காலில் விழுந்தாங்க. இந்த 3 பேருக்கு சாவில்லைன்னு நீங்க சொல்லிவிட்டீங்க, அதனால இவன் இஷ்டப்படி ஆடுறான். சிவபெருமான், சரி, நான் முப்புறத்தையும் நான் இல்லாம பண்றேன். எல்லாம் தேவர்கள்லாம் கூட வந்தாங்களாம். நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறோம். யாருக்கு? கூட்டொருவரையும் வேண்டா கொற்றவனுக்கு உதவி செய்கிறோம். என்ன உதவி பண்ண போறீங்க? ஒரு தேர் தயார் பண்றோம். சரி, தேருக்கு யாரு சக்கரம்? சந்திரனும் சூரியனும் சக்கரம். அடையப்பா, தேருக்கு குதிரை, 4 குதிரை. எது குதிரை? வேதங்கள் குதிரை. ஓட்டுறது யாரு? 4 தர பெருமா. அவர் ஓட்டுவாரு, எல்லா பக்கமும் பார்ப்பாரு, அவர் தான் ஓட்ட போறாரு. அப்புறம் வில்லு, மேருமலைய வில்லா வச்சுக்கிடுங்க, அதுல நான் வாசுகி பாம்பை நானா போடுங்க. அம்பு, திருமால் தான் அம்பு. அடே அப்பா, அதுதான் போய் பாய போகுது. எல்லாம் ரெடி. இப்ப என்ன செய்யணும்? இவ்வளவு பேரு உதவியோட சிவபெருமான் முப்புறத்தை எரிக்கணும். மெதுவா பிரம்மா நினைச்சாரா, நான் தேர் ஓட்டலைன்னா இவர் எப்படி முப்புறத்தை எரிப்பாரு? திருமால் நினைச்சாரா, நான் தான் அம்பு, நான் இல்லைன்னா இவர் என்னத்துக்கு ஆவாரு? வேதங்கள் நினைச்சுதான், நாங்க தான் குதிரை, ஓட்டலைன்னா என்ன ஆகும்? ஆள் ஆளுக்கு நான் 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 நான். சீப்பு நினைச்சுதான், கல்யாணத்துக்கு காரணம் நான் தான். மாப்பிள்ளை விசேஷத்துல சீப்பு வச்சு சீவனுமா இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா மாப்பிள்ளைக்கு சீப்பே தேவைப்படலை. இருக்கிற 2 முடிக்கு என்னையா சீப்பு? சீப்புக்கு எப்படி இருக்கு இப்ப? அது மாதிரி என்ன எல்லாரும் நினைச்சாங்களாம். சிவபெருமான் பார்த்தாராம், என்னடா இப்படி நினைக்கிறாங்களேன்னு சிரிச்சாராம். அந்த சிரிப்புல முப்புறமும் எரிஞ்சு போயிடுச்சு. 3 பேரும் காலில் விழுந்துட்டான். யாரு? அசுரர்கள் 3 பேர். ஆளுக்கு ஒரு டியூட்டி கொடுத்து கைலாசத்துல வேலைக்கு அமைத்து விட்டார். அதான் தரியலர்தம் புறமன்றெரிய பொறுப்புகள். ஆமா, அது என்ன முப்புறம்? அது மட்டும் எரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட உள்ள ஆணவன், கண்மம், மாயை, அதுதான். அப்படி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரே? மும்மலத்தை தான் முப்புறம்னு சொல்றாங்க. அதை எரிச்சது யாருக்குடா தெரியும்? அது புரியாம நீங்க என்னமோ 3 ராட்சசன் இரும்பு கொட்ட கதையா வந்துட்டீங்க. உனக்குள்ள இருக்கிற ஆணவம், உனக்குள்ள இருக்கிற கண்மம், உனக்குள்ள இருக்கிற மாயை, இதைத்தான் அவர் எரிச்சாரு. புரிஞ்சுக்கோ. கோயில்ல முத்தலச்சூளம் வச்சா எதுக்காக முத்தலச்சூளம்?
சிவபெருமான் என்ன யார் மேலேயாவது குத்த போறாரா? இல்ல. ஆணவ கண்மம் மாயை மூணையும் சூலத்துல குத்திட்டு உள்ள போடான்னு அர்த்தம். இந்த பய நல்ல பெரிய எலுமிச்சம்பழமா வாங்கி 3 எலுமிச்சம்பழத்தை குத்தி விட்டு ஆணவ கண்மம் மாயையோட கோவிலுக்குள்ள போறேன். அப்ப தப்பால போச்சு. அப்புறம் எய்தமை யார் அறிவாரு? தரிகலதம் புறமண்டெறிய பொறுப்பில் வாங்கிய போதில். இது ஒரு பெருமை. இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? அயன் சிரம் ஒன்று செற்ற கையான். சிவபெருமான் கைக்கு 2 பெருமை. 1 மேருமலையை எடுத்து வில்லா வளைச்சது. 2 பிரம்மா தலையை கிள்ளினது. பிரம்மாவுக்கு மொத்தம் 5 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். பிரம்மா நினைச்சார் நம்ம சிவபெருமானுக்கு சமம். பில் கலெக்டர் நினைச்சாராம் நானும் கலெக்டரும் ஒண்ணு. இது பில் கலெக்டர், அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பேருதான் ஒண்ணு. அது மாதிரி பிரம்மா நினைச்சாராம் எனக்கு 5 முகம், திமிரு ஆணவம் வந்துருச்சு. சிவபெருமான் வீரபத்திர கடவுளை கூப்பிட்டாராம், ஒரு தலையை எடுத்துரு. இந்த உச்சியில் 2 தலையை அவர் கிள்ளி விட்டாராம். இப்ப எத்தனை தலை மிச்சம்? 4 தலை. அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. அவன் இடப்பாகத்தில் இருந்தவளே இல்லை, சிறந்தவளே. நீ அவன் இடப்பாகத்தில் இருக்கிறதுனாலதான் அவனுக்கும் சிறப்பு, அம்மா உனக்கும் சிறப்பு. இந்த பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நம்ம மட்டும் தனியா போனா ஒரு மரியாதை, வீட்டுக்காரம்மாவையும் கூட்டிக்கிட்டு போனா ராஜ மரியாதை. சரிதானே? ரொம்ப வேண்டியவங்க போல இருக்கு, அதான் எல்லாரும் வந்திருக்காங்க. இவன் இருக்கிறதுனால தானே அவருக்கே பெருமை. இல்லைன்னா அவர் பாடு சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அருள் பண்ணனத்தானே ஆண்டவனுக்கே பெருமை. அருள் பண்ணலைன்னா ஆண்டவனை பத்தி நமக்கு என்னையா கவலை? இருங்க சிவனேன்னு இருங்கன்னு விட்டுருவோம். அதனாலதான் செற்ற கையானிடப்பாகம் சிறந்தவளே, அம்மா உன்னை சரணடைந்தேன், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். பொன் வேணும் புகழ் வேணும்னு நினைக்கிறேன், கவலை என்ன திங்குது, அம்மா உன் சரண். பாரதியார் பாடுறார். பரமென்றுணையடைந்தேன் தமியேனும் என் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது, தரியலர்தம் புறமந்தெரிய பொறுப்பில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று கற்ற செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே, சிறக்கும் கமலத்திருவே. 2 அர்த்தம். கமலம்னா தாமரை, தாமரையில் இருக்கவ மகாலட்சுமி. மகாலட்சுமி யாரு? அம்பாளுடைய அம்சம். கலைமகள் யாரு? அம்பாளுடைய அம்சம். எல்லாம் அவளுக்கு உட்பட்டது. அதனாலே ஒரு அர்த்தம் சிறக்கும் கமலத்திருவே மகாலட்சுமியே. இன்னொரு அர்த்தம், உடம்புல 6 ஆதாரம், 6 ஆதாரத்திலையும் கமலங்கள், தாமரைகள், சகசராரம், 1000 இதழ் தாமரை, அதில் உட்கார்ந்து இருக்கவ அம்பாள். சிறக்கும் கமலத்திருவே, 6 ஆதாரங்களிலும் தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடியவளே மகாலட்சுமியே, நின் சேவடி சென்னி வைக்க. உன் திருவடியை என் தலையில வச்சா என்ன ஆகும்? துறக்கம் தரும் நின் துணை வரும். உன் திருவடியை நான் என் தலையில வச்சா உங்க வீட்டுக்காரரு உடனே வந்து எனக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிடுவாரம்மா. அதானே அர்த்தம். நின் சேவடி சென்னி வைக்க, உன் திருவடியை நான் தலையில வச்சா. துறக்கம், துறக்கம்னா என்ன? சொர்க்கத்துக்கு தமிழ் துறக்கம். புரிகிறாப்ப. துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும். அம்மா 2 பேரும் வரணும். எப்போ? அந்த முக்கியமான நேரத்துல வரணும். அது என்ன முக்கியமான நேரம்? இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் பிரியுமே அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எனக்கு முன்னால காட்சி கொடுக்கணும். ஏப்பா அது ரொம்ப சிரமம் இல்ல? அம்மா உனக்கு வருத்தமா இருந்தாலும் வருந்தியாவது எனக்கு முன்னால வர வேணும். சிறக்கும் கமலத்திருவே, நின் சேவடி சென்னி வைக்க. துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும், துரியமற்ற உறக்கம் தர வந்து. அது என்னங்க? துரியமற்ற உறக்கம். நமக்கு 5 நிலை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், உடம்பு வேலை பார்க்குது, மனசு வேலை பார்க்குது. இதுக்கு பேரு நனவுன்னு பேரு. ராத்திரி தூங்குறேன்,
கனவு எங்கெங்கயோ போறேன், திருப்பி வாரேன். உடம்பு வேலை பார்க்காது, மனசு மட்டும் வேலை பார்க்கும். பின்ன உடம்போட எந்திரிச்ச ஓட போறேன், அமெரிக்காவுக்கு போனாப்புல கனவு தான் வரும். முழிச்சு பார்த்தா நம்ம ருத்ரகாளியம்மன் கோயில்ல இல்ல படுத்து கிடக்கிறோம்னு தோணும். புரியுதா? முதல்ல நனவு, அப்புறம் கனவு. இந்த கனவு வந்தா கூட தூக்கம் அறகுறைன்னு அர்த்தம். மூணாவது அடிச்சு போட்டா போல தூங்கிட்டேன், ஒண்ணுமே புரியல, நல்லா தூங்கிட்டேன். ஐயோ, அப்போ மனமும் செத்து போச்சு, உடம்பும் போச்சு, நிம்மதியா இருந்தேன். அதுக்கு பேரு சுளுத்தின்னு பேரு. என்னென்ன? நனவு, கனவு, சுளுத்தி, 3 சொல்லி இருக்கேன். நனவுன்னா உடம்பும் மனசும் வேலை பார்க்கும், கனவுன்னா மனசு மட்டும் வேலை பார்க்கும், சுளுத்தின்னா ரெண்டும் செயல்படாது. சார் தூங்கினா ஒன்னும் புரியல, தூங்குற போது நினைப்பு இருந்துச்சா? இல்ல, நல்லா இருந்துச்சு, சுகமா தூங்கிட்டேன். அதுக்கு பேரு சுளுத்தி. அதுக்கு மேல அந்த தூக்கத்திலேயே கனவு தாண்டி மனசு செத்து போனது சிவபெருமானுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காப்புல தோணுது. அதுக்கு பேரு துரியம். அதுவும் தாண்டியாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு சிவனோடு கலந்து விட்டேன், பேரின்ப தூக்கம். அதுக்கு பேரு துரியாதீதம். துரிய அதீதம், துரியத்துக்கு மேற்பட்ட நிலை. இப்ப 5 ஆச்சா? நனவு, கனவு, சுளுத்தி, துரியம், துரியாதீதம். 5 ஸ்டேஜஸ். நமக்கு கனவு வரைக்கும் தெரியும், சில பேருக்கு சுளுத்தியும் தெரியும். ராத்திரி அசந்து தூங்கிடுறோம் இல்லையா? 2 நாளைக்கு தூக்கலைன்னா 3ஆவது நாள் அன்னைக்கு அடிச்சு போட்டா போல தூங்குவோம், ஒரு நினைப்பும் இருக்காது. அதுதான் சுளுத்தி. அது வரைக்கும் போயிருப்போம். அதுக்கு மேல துரியம், ராமகிருஷ்ணருக்கு வாய்த்தது. அதுக்கு மேல துரியாதீதம், அது கடவுளோட போய் சேர்ந்துடுவோம். அந்த நிலை அதை சொல்றாரு. துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர. துரியத்துக்கு மேல, துரியத்துக்கு மேலன்னா துரியாதீதம். அதிலே அந்த உறக்கத்தை எனக்கு தர வேண்டும். துவாதசாந்த பெருவடி. இன்னும் புரிகிறாப்புல ஒண்ணு சொல்லவா? இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல 6 ஆதாரம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. அதுக்கு மேல இந்த இடத்துக்கு பேரு பிரமரந்திர ஸ்தானம், உச்சந்தலை. அதுக்கு மேல 12 அங்குலம், துவாதசாந்த தலம். துவான்னா 2, தசம்னா 10. இதுக்கு மேல 12 அங்குலம். அங்கதான் சிவனும் சக்தியும் இருக்கிறாங்க. நம்ம தூங்குறோம் பாருங்க, அடிச்சு போட்டாப்புல. அப்போ இந்த ஆன்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்கு. எங்க? இந்த 12 அங்குலத்தில வெளியில. அதனாலதான் நம்ம கோயில்கள்ல திருவாச்சி வைக்கிறது. சாமிக்கு மேல திருவாச்சி வைக்கிறான்ல, திருவாச்சி தான் அந்த 12 அங்குலம் மேல. அதுல தீபம் போட்டு வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த உச்சந்தலைக்கு மேல 12 அங்குலம். இதுக்கு பேரு துவாதசாந்தம்னு பேர். இந்த இடத்துல தான் நமக்கு கடவுள் சிவபெருமான் அம்பாள் இருக்கிறாங்க. தூங்குற போது ஆன்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்குமா, முடிச்சுக்கிட்டோம்ல விருட்டுன்னு இறங்குமா. இறங்குற போது கொஞ்ச நேரத்துக்கு ஒன்னும் புரியாதான், அப்புறம்தான் புரியுமா. சில பேர் தூங்குறவன் எழுப்பினா நான் எங்க இருக்கிறேன், அது அந்த கீழே இறங்குற நேரம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்னன்னு நினைப்பு வரும். இதுக்கு என்ன பேரு? துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று. கடைசி காலம் ஒண்ணு வரும், உடம்பு தனியா விழுந்துரும், உயிர் வெளியே நிற்கும், இனிமே உள்ள போக முடியாது. உடம்புக்கும் உயிருக்கும் உறவு அற்று போய்விட்டது. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி. சளி இங்க வந்து கப்பு கப்புன்னு அடைக்கும், ஒன்னும் சொல்ல முடியாது. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலெந்தருள் செய்வான் அமருங்கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட உளவதிர மலை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. கடைசி காலம் இந்த இடத்துல வந்து அடைக்கும். உடம்போடு உயிருற
புறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும். நீ மறைஞ்செல்லாம் நிற்கக்கூடாது, எனக்கு நேர காட்சி கொடுக்கணும். அப்பத்தான் இந்த யமனை கண்டு நான் பயப்படாம இருப்பேன். ஏன்பா அது ரொம்ப கஷ்டம் இல்லை, நீ என்ன அவரை வேற கூட்டிக்கிட்டு வர சொல்ற? அவர் எங்க வேணாலும் இருப்பாரு, எப்ப வேணாலும் காணாம போயிடுவாரே, சிரமம் இல்லை. அம்மா சிரமப்பட்டாவது வாம்மா, நான் உன் பிள்ளை இல்லையா? வருந்தியுமே, அது வருத்தமாயிருந்தா கூட பரவாயில்லை, என்னிடம் வருவது உனக்கு வருத்தமாயிருந்தாலும் நீ அதை பொருட்படுத்தாமல் வர வேண்டும். ஆமா, இந்த உடம்பு போகுது, உயிர் போகுது, அப்ப கவலைப்படாம இருக்க முடியுமா? யோசிங்க. நம்ம கவலைப்படுறோம், முட்டாள்தான். ஏன்? செத்ததுக்கு அப்புறம் இது பாருங்க, இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன், இறந்ததுக்கு அப்புறம் நான் இருக்க போறதில்லை, அப்புறம் என்னத்துக்கு கவலை? இன்னொன்னு சொல்லவா? ஒரு ஆளு கரும்பு தோட்டம் போட்டான். கரும்பு தோட்டத்துல ஒரு நாள் தீ பிடிச்சிருச்சு. ஓடி வந்து சொல்றாங்க, உன் கரும்பு தோட்டத்துல தீ பிடிச்சிருச்சு. அப்படியா? நல்லது, சந்தோஷம். யோ என்னையா சொல்ற? நானே நெருப்பு வைக்கணும்னு நினைச்சேன், யாரோ வச்சுட்டாங்க, செலவு மிச்சம். என்ன சொல்ற? ஆமா, நான் போன வாரமே கரும்பை எல்லாம் வெட்டி கொண்டுகிட்டு போயிட்டேன், குப்பைதான் அங்க கிடந்தது, எரிஞ்சிட்டு போகுது. நான் எரிய வைக்கிறதுக்கு பதிலா எவனோ வச்சிருக்கிறான், அவனுக்கு நன்றி. புரியுதா புரியலையா? நாலடியார் சமண முனிவர்கள் கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார், துரும்பெழுந்து வேங்கால் துயராண்டு உழவார். கரும்பை எடுத்து யூஸ் பண்ணிட்டவன் இனிமே துரும்பு கிடந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அது மாதிரி உடம்பின் பலனை பெற்றவர்கள் உடம்பு விழுந்தா கவலைப்பட மாட்டார்கள். இந்த உடம்புக்கு பலன் என்ன? இறைவனை அடைவது. அடைந்து விட்டேன், இனிமே இந்த உடம்பு விழுந்தா விழுந்துட்டு போகுது, பயன்பட்டதுக்கு அப்புறம் அது தேவையில்லை நமக்கு. நம்ம இன்னும் அடையவே இல்லை, அதனால என்ன பண்றோம்? கடவுளே இலையத்தான் போட்டிருக்கு, நான் இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ளே யமனுங்கிற ஆள் வந்து வாழ்க்கைங்கிற இலைய தூக்கிட்டு போயிட்டான், அலறிக்கிட்டு கிடக்கிறோம். ஏன்? சாப்பிட வேண்டிய காலத்துல சாப்பிடாம ஊர்க்கதையெல்லாம் பேசியிருக்கோம். 10 பேர் உட்கார்ந்தான் சாப்பிட, எல்லாரும் சாப்பிட்டாங்க, எனக்கு அறிவு கிடையாது. சமயக்காரரை பார்த்தேன், இதுக்கு என்ன பேரு? குலோப் ஜாமுன். இது எப்படி செய்கிறது? ரொம்ப அவசியம் பாருங்க எனக்கு. அவர் வியாக்கியானம் பண்ண நான் எல்லாத்தையும் கேட்டு, இதுக்கு என்ன பேரு? இது பணியாரம், எப்படி பண்றது கேட்டுக்கிட்டே இருந்தனா எல்லாரும் சாப்பிட்டாங்க. திடீர்னு இலை எடுக்கிற ஆள் வந்தான். நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், மடமடன்னு எடுத்தானா என் இலையவும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டேன். யமனுங்கிறவன் இலை எடுக்கிறவன் வாழ்க்கைங்கிற இலையை போட்டு வச்சிருக்கு. இப்பவே அனுபவித்து விடு. நேற்றை பற்றி கவலைப்படாதே, நாளையை பற்றி கவலைப்படாதே. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு, இன்றைக்கு நிம்மதியாக இரு. இந்த மனிதன் தான் நாளையை பற்றி கவலைப்பட்டு இன்றைக்கே துன்பப்படுகிறான். சிட்டுக்குருவியை பார், நாளையை பற்றி கவலைப்படாது. அம்மா செல்லம்மா, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. பாரதியார் வீட்டுக்காரிட்ட சொல்றாரு. வீட்டுக்காரி பேர் என்ன? செல்லம்மா. என்ன செல்லம்மா, சாப்பாட்டுக்கு இந்த பாடுபடுற, அதை பார்த்தியா? நாளைக்கு சேர்த்து வச்சிருக்கா. இந்த மனுஷன் தான் நாளைக்கு இப்படி ஆகிரும், நாளைக்கு அப்படி ஆகிரும்னு இன்னைக்கே கவலைப்படுறான். கவலைப்படாதே, விட்டு விடு. எப்படி உடம்பும் உயிரும் பிரிகிற பொழுது எனக்கு கவலை இருக்கப்படாது. ஏன் அம்மா, நீ வரணும், வந்தா எனக்கு போதும், வேற ஒண்ணு வேண்டாம். சிறக்கும் கமலத்திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும். துரியமற்ற உறக்கம் தர வந்து, இப்போ துரியமற்ற உறக்கம் வேணும். அப்புறம் உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது, சாகிற பொழுது நான் இன்னாருங்கிற அறிவு இருக்காது, நினைப்பே இருக்காது. அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும், வருந்தியுமே. வருந்தியாவது வரணும்மா. அடுத்த பாட்டு. வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக. நான் வருந்த கூடாது என்று அம்பாள் என் மனத்தாமரையிலே வந்து உட்கார்ந்தாள். ஆமா, உட்கார்ந்துட்டு உடனே எந்திரிச்சு போயிட்டாளா? இருந்தாளா? ரொம்ப நாளா அங்கதான் இருக்கிறா. எதனால? அவ இருக்கிற பழைய தாமரைன்னு இந்த மனசை நினைச்சுட்டா.
அவ இருக்கிற பழைய தாமரை எது? மகாலட்சுமி இருக்கிறது செந்தாமரை, கலைமைகள் இருக்கிறது வெண்டாமரை, 6 ஆதாரத்திலே இருக்கிற அம்பாள் இருக்கிறது கமலம் தாமரை. அதெல்லாம் அவளுக்கு பழைய வீடு. இந்த மனசு இப்ப வந்த புது வீடு, இங்க வந்து உட்கார்ந்தாள் பழைய வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டா. அதனால இங்கே உட்கார்ந்து இருக்கிறான். யாரு? சாமானியப்பட்ட ஆள் இல்லை, தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவள். நினைப்பல வச்சுக்கிடுங்க. வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து, அவளா வந்தா, அவளே உள்ள புகுந்தா. நானா கூப்பிட்டேன்? நான் கூப்பிடலை. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல. திருவாசகம். அவளே வந்தா. என்ன? நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டு. நீதானம்மா வந்து ஆட்கொண்டாய், நீயே வந்து ஆட்கொண்டுட்டு இன்னைக்கு விடலாமா? அது மாதிரி. வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள். வந்ததே பெருசு, உள்ள நுழைஞ்சது அதோட பெருசு. போமாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கா. ஐயா, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இருந்துட்டா. ஏன்? பழைய இருப்பிடம்னு நினைச்சுக்கிட்டா. தன்னுடைய பழைய இருப்பிடம் என்று என் மனத்தை நினைத்து கொண்டு அந்த தாமரையில் இருப்பவள் என் மனத்தாமரையில் இருந்தாள். அதனாலே இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை. இனிமே எனக்கு பொருந்தாதது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பொருந்தும். அவள் வந்து உட்கார்ந்துட்டா. எனக்கு இப்படி கஷ்டம் வரும், எல்லாம் எனக்கு இன்பத்தை தான் தரும். இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை. அவ எங்க உட்கார்ந்தா? என் மனத்தாமரையில் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள். முன்னால சொல்லி இருக்காரு, என் மனசு அம்புயம், அம்புயம்னா தாமரை. இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை, இனிமே எனக்கு கிடைக்காதது ஒன்றும் கிடையாது. விண்மேவும் புலவருக்கு, புலவர்னா தேவர்னு அர்த்தம், நீங்க நினைக்கிற புலவர் இல்லை. விண்மேவும் புலவருக்கு, ஆகாசத்திலே இருக்கக்கூடிய புலவர்களுக்கு விருந்தாக எல்லாரும் சாப்பிடுற மாதிரி வேலை மருந்தானதை கடல்லேருந்து வந்த அமுதத்தை தரக்கூடிய மெல்லியலே. ஏன் சார், அமுதத்துக்கு அம்பாளுக்கு என்ன சம்பந்தம்? அமுதத்தை எடுத்தாங்க. அசுரர் 60,000 பேர், கூட்டம் பெருசு, தேவர்கள் கொஞ்சம். தேவர்கள் கால் மாட்டில் நின்று படம் பிடிச்சாங்க. பாம்பினுடைய கால் மாடு வால் பக்கம். அசுரர்கள் தலைமாட்டில் நின்னாங்க. ஆமா, தலைமாட்டில் நின்னா பெரிய ஆள் இல்ல. விஷத்தை கக்குனிச்சா தலைமாட்டில் நின்னவே மாட்டிக்கிட்டேன். விஷத்தை வால் கக்குமா வாய் கக்குமா? நான் தான் பெருசுன்னு எவனெல்லாம் தலைமாட்டில் போய் நின்னானோ எல்லாரையும் விஷம் பாதிச்சிருச்சு. அதனாலதான் அசுரர்கள் கருத்து போனாங்களாம். அது ஒரு பக்கம். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவில் இப்போ அமுதம் வந்தாச்சு. யாரு சாப்பிடுறது? ஆளுக்கு பாதிங்கிறான். ஐயையோ கூடாது. மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? அழகா ஒரு பொண்ணா மாறினாரு. மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினியை பார்த்த உடனே அசுரர்கள் மயங்கினார்கள். மோகினி அசுரர்களுக்கு தன் அழகை காட்டி தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து விட்டாள். அப்ப தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தது யாரு? மோகினி. மோகினின்னா யாரு? திருமால். திருமால்னா யாரு? எங்க அபிராமி. திருமால் பராசக்தி தானே. ஆமா, திருமால் என்ன நிறம்? பச்சை. பச்சை மாமலை போல் மேனி. அபிராமி என்ன நிறம்? பச்சை. தனியா இருக்கிற போது சிவப்பு, அருள் பண்ணி ஆண்டவனோட இருக்கிற போது பச்சை. மறக்காதீங்க. அவள் பார்த்து என்ன, நம்ம திருமூலர் சொல்லுவாரே, ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. அப்போ அவ பச்சை நிறம். அப்ப கொடுத்தது யாரு? இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? திருவையாத்துல அறம் படர்த்த நாயகின்னு அம்பாளுக்கு பேர். திருவையாத்துல அந்த காலத்தில் திருப்பணி பண்ணது தேவகோட்டையை சேர்ந்த சின்னச்சேவகன் செட்டியார்னு ஒரு புண்ணியவான். 1937 கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி கருங்கல் திருப்பணி
இன்னைக்கும் பலபலன் முகம் பார்க்கலாம். கருங்கல் திருப்பணி. அந்த அம்பாளுக்கு என்ன பேரு? அறம் வளர்த்த நாயகி. வடமொழியிலே தர்ம சம்பர்தனி. அவ அந்த திருவையாற்றில பெருமாள் கோயில கிடையாது. அறம் வளர்த்த நாயகிக்கு எத்தாப்புல தூரத்துல கும்பிட்டபடி ஆஞ்சநேயர் இருப்பார். அறம் வளர்த்த நாயகிக்கு ஆஞ்சநேயருக்கு ஆனா அவன் தவிர வேற என்னையா சம்பந்தம்? அம்பாள் தான் பெருமாள். அதனாலதான் பெருமாளுக்கு முன்னாலே ஆஞ்சநேயர் இருக்கிறார். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அப்பர் சுவாமி தேவாரம். அரியன்னா யாரு? பெருமாள். பெருமாள் தான் இவருக்கு மனைவி. இப்ப புரியுதா? மோகினிங்கிறது யாரு? பெண் வடிவம். மோகினி என்பது அம்பாள் பராசக்தி. அப்ப கொடுத்தது யாரு? அமுதத்தை. எங்க அபிராமி தான் கொடுத்தா. அமரர் வாழ்வு வாழ்வாக, அவுணர் வாழ்வு பாலாக, அருளும் மோகினியாக, அமுதவானம் ஈவாளே. மோகினியாக வந்து அமுதவானத்தை கொடுத்தவளே. இந்த பாட்டு எங்கே இருக்கு தெரியுமா? திரும்ப சொல்றேன். அமரர் வாழ்வு வாழ்வாக, அவுணர் வாழ்வு பாலாக, அருளும் மோகினியாக, அமுதபானம் ஈவாளே. மோகினியாக வந்து அமுதபானத்தை கொடுத்தவளே. தக்கையாக பரணியில ஒட்டக்கூத்தர் பாடுறாரு. கீவா ஜெகநாதன் இது எடுத்து எழுதியிருக்காரு. மோகினியாக வந்தவள் அம்பாள் பராசக்தி. விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. அடுத்த பாட்டு 91. மெல்லிய நுண்ணிடை மின்னனையாளை. அவ இடை இடுப்பு எப்படி இருக்கும்? மின்னல் மாதிரி இருக்கும். இருக்கா இல்லையான்னு தெரியாது. மெல்லிய நுண்ணிடை மின்னனையாளை. மின்னல் பளிச்சுன்னு வந்துட்டு போயிடும். அவ இடுப்பு அப்படித்தான். இருக்கா இல்லையான்னு தெரியாது. மெல்லிய நுண்ணிடை மின்னனையாளை. அப்புறம் விரிசடையோன். இந்த சிவபெருமான் சடையை விரிச்சாருன்னா அண்டங்கள் எல்லாம் காணாம போயிடும். அது அப்படி சடை. தாழ் சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே. புறநானூறு. புறநானூற்றில சிவபெருமானுக்கு பாட்டு இருக்கு, நினைச்சுக்கிடுங்க. தாழ் சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கேங்கிறார் புலவர். தாழ் சடை. தாழ் சடையும் நீள்முடியும் உன்மழுவும் பெருமாள் ரெண்டு ஒரே மாதிரி தெரியும். ஆழ்வார் பாடுறார். விரிசடையோன் சிவபெருமான் சட விரிஞ்சு கிடக்கும். புள்ளிய அனைத்த மென்முலை பொன்னனையாளை. சிவபெருமான் அம்பாளை மார்போடு தழுவிக்கொண்டான். அதுதான் அவனுக்கு சிறப்பு. உங்க சிவபெருமான் யோகம் கொடுப்பாரா போகம் கொடுப்பாரா? ரெண்டும் கொடுப்பார். ஒரு காலத்திலே போகத்தை கொடுப்பார், பின்னாலே யோகத்தையும் கொடுப்பார். போகத்தை எப்படி கொடுப்பார்? அம்பாளை அணைச்சதுனாலே போகத்தை கொடுப்பார். அவருக்கு பேர் தெரியுமா? அனைத்து எழுந்த நாயகர். அம்பாளை அனைத்து எழுந்த நாயகர். தனியா யோகத்துல தட்சிணாமூர்த்தியா இருக்கிறதுனால யோகத்தையும் கொடுப்பார். அவருக்கு எத்தனை வடிவம்? ஏகப்பட்ட வடிவம். போக வடிவம் சோமாஸ்கந்தர், யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, வேக வடிவம் பைரவ கோலம், தியாக வடிவம் தியாகராஜா, தமிழ் வடிவம் திருவாசகம். சிவபெருமான் தமிழா வந்தா அதுக்கு என்ன பேரு? திருவாசகம். திருவாசகம் இஸ் ஈக்வல் டு சிவபெருமான். திருவாசகம் வேறு, சிவம் வேறு அல்ல. அத்தனை வடிவம் அவர்கள். அவர் தழுவி கொண்டார். யார? அம்பாள. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமி மங்கையோடிருந்தே யோகு செய்வானை. ஒரு பொண்ணை கையில வச்சுக்கிட்டு யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஐயா அந்த ஆளு. யோக போகீஸ்வரன் பேரு. யோகத்தையும் கொடுப்பான், போகத்தையும் கொடுப்பான். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுப்பான். அதனால பக்குவத்தை உண்டாக்குவான். கல்யாணம் பண்ற பொழுது பொண்டாட்டி சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு 10 நாள் ஆகி அவ அது இல்லை இது இல்லைன்னு சொல்ற பொழுது, ஏண்டி உனக்கு இல்லான்னு பேரு வச்சாங்களே, இதனாலதான் பேரு வச்சாங்களா? இல்லை இல்லைன்னு சொல்றதுனால அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். கடைசி என்ன ஆயிரம்?
போதும்டா சாமி, மாட்டிக்கிட்டது போதும், தெரியாம மாட்டிக்கிட்டான். கல்யாணம்னா என்ன? அது ஒரு கிணறு. உள்ள விழுந்தவன் எந்திரிச்சு வர மாட்டாம தவிக்கிறான். வெளியே உள்ளவன் எப்படா உள்ள விழுவம்னு நினைக்கிறான். இது ஒரு மாயக்கிணறுன்னு ஒரு புத்தி வருவான். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு தன்னால யோகமாயிடுவானா. ரெண்டையும் கொடுக்கிறவன் சிவபெருமான். யோக போகீஸ்வரன். மெல்லிய நுண்ணடை மின்னனையாளை, விரிசடையோன் புள்ளிய மென்முலை பொன்னனையாளை. ஒரு வேடிக்கை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அம்பாள, அவளுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு யோகத்தில் இருக்கார். பகவான் ராமகிருஷ்ணர் அப்படித்தானே இருந்தாரு. சாரதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவளை கல்யாணத்தன்னைக்கு தொட்டதை தவிர தொடவே இல்லையே, யோகத்துல தானே இருந்தாரு. அந்த பொண்ணு அங்கிருந்து புறப்பட்டு வருது. ஜெயராம்பாடி, அம்மா பிறந்த ஊர் எது? ஜெயராம்பாடி. இவர் இருக்கிறது கமார்புகூர். யார் பிறந்தது? ராமகிருஷ்ணர் பிறந்தது. பின்னால தட்சிணேஸ்வரத்துல போய் காளி கோயில் பூசாரியா இருக்கிறார். அந்த பொண்ணுக்கு 12-13 வயசாச்சு. 5 வயசுல அவளுக்கு கல்யாணம். இவருக்கு வயசு 25. ராமகிருஷ்ணருக்கு 25, சாரதாமணிக்கு 5 வயசு. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டியை தூக்கி இடுப்புல வச்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சதா? ராமகிருஷ்ணருக்கு தான் கிடைச்சது. பொண்ணு 5 வயசுங்க, இவருக்கு 25 வயசு. அந்த பொண்ணை பார்த்து அவங்க பாட்டி கேட்டாலாம், சாரதை நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறே? 3 வயசு பொண்ணப்பா. இதுக்கு 2 வருஷம் முன்னால இந்த பொண்ணு இப்படி பார்த்துதான். பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. ராமகிருஷ்ணர் இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்காராம். இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். பொடி, இவருக்கு வயசு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு? இது பாட்டி சொன்னது. பின்னாலே அதே கல்யாணம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. 5 வயசு பொண்ணை மாமியார் வீட்டில் விட்டு விட்டு பகவான் ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்துல காளி கோயிலுக்கு போயிட்டார். காளியோட பேச ஆரம்பிச்சார். காளி மாதாவுக்கு சோறு ஊட்டினார். ராத்திரி காளியை நேரில் கண்டார். எல்லாரும் பார்த்தான், இவர் காளியோட பேசுறாரு. ஐயோ பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னா ஊருக்கு செய்தி போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வயசு இப்ப 12. அப்பாட்ட சொல்லுது, அப்பா நான் அவர்கிட்ட போகணும், அவருக்கு பைத்தியம்ங்கிறாங்க, நான் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா? 12 வயசு பொண்ணு. அம்மா நீ தட்சிணேஸ்வரம் போகணும், அது ரொம்ப சிரமம் இல்லை, காட்டை தாண்டி போகணுமே, நீ எப்படி போவேன்? அப்பா அடுத்த வீட்டில் இருக்கவங்க போறாங்களாம், நான் விசாரிச்சிருக்கிறேன், நான் அவங்களோட போயிடுறேன். அப்பா சரி பார்த்து போ. அடுத்த வீட்டுக்காரன் சொல்றான், சாரதை நீ சின்ன பொண்ணு, நீ வேகமா நடக்க மாட்ட, இந்த காட்டை ராத்திரிக்குள்ள தாண்டணும், நடுராத்திரியில மாட்டிக்கிட்டா திருட்டு தொல்லை வந்துடும், நான் நடக்கிறேன். நடக்குதா? சின்ன பொண்ணு முடியலை. எல்லாம் விரட்டிட்டு போயிட்டாங்க. இந்த நடுக்காட்டுல விட்டுட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு நடுக்காடு. அழகான பொண்ணு, 12 வயசு, கழுத்துல தாலி, நடந்து போகுது. திருடன், பயங்கரமான திருடன், கம்பீரமா 6 அடி உயரம், கண்ணங்கரியில்னு வந்து நிக்கிறான். ஒரு பார்வை பார்த்தது, அப்பா. அவன் அசத்து போனான். அப்பா நான் உங்க மாப்பிள்ளைய தேடி போறேன். அப்பா உங்க மாப்பிள்ளைக்கு பைத்தியம்னு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தெரியும் அவருக்கு பைத்தியம் இல்லைன்னு, நான் போய் பார்க்கணும். அப்பா உங்க மாப்பிள்ளைக்கு பைத்தியம்னா நான் உங்க மகள் இல்லையா? நான் போய் அவங்கள பார்க்க வேண்டாமா? அதுக்குத்தான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன். எல்லாரும் போயிட்டாங்க. அப்பா அவன் அசந்துட்டான். அவனை யாரு இப்படி பொண்ணு யாரு அம்மான்னு அப்பான்னு கூப்பிட்டது? கண்ணீர் வந்துருச்சு. அம்மா இது காட்டு பகுதி, நீ தனியா போகாத, வா என் குடிசை இருக்கு, தங்கிட்டு போ தாயி. இந்த பொண்ணு போகுதுங்க. அவன் கொண்டை இவளை படுக்க வச்சுட்டு காவலுக்கு நிக்கிறான். வீடு காலம்பர முடிஞ்சுது. நான் கொண்டே உன்னை விடுறேம்மா. யாரு? திருட. எங்க அவனுக்கு மனசு இருக்கும்ல, கொண்டே விடுறான். இந்த பொண்ணை தட்சிணேஸ்வரம் போயாச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லுது? உள்ள வாங்கப்பா, உங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு பாரு. அம்மா எனக்கு தகுதி இல்லைம்மா, எனக்கு இப்படியெல்லாம் மகள் மாப்பிள்ளையெல்லாம் இல்லைம்மா, நான் கெட்டு போனவன், என்னால முடியாது, அவரை பார்க்க முடியாது. நீங்க வாங்கப்பா, ஒரு தரம் பாருங்கப்பா, உங்களை பார்த்தா அவரும் சந்தோஷப்படுவாரு. இல்லைம்மா நான் இன்னொரு தரம் பார்க்கிறேன், உன்னை பார்த்ததே எனக்கு போதும். போயிட்டான். இந்த பொண்ணு உள்ள போகுது. பகவான் ராமகிருஷ்ணர் மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணரை அப்பத்தான் பார்க்கிறாரு. 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தாலி கட்டின பொண்டாட்டி வந்து உட்கார வச்சாரு.
சாரதை இவர் பார்க்கிறான், நல்லா இருக்காரு, இவர் போய் பைத்தியம்னு சொல்லிவிட்டாங்க, சொன்னவன் தான் பைத்தியக்காரன். தெளிவாயிடுச்சு. சாரதை, நீ என் மனைவி, நான் உன் கணவன். உலகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தி 7-8 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வாழலாமா? அல்லது நான் பராசக்தியை கும்பிடுகிறேன், அம்பாளை வழிபாடு செய்கிறேன், அவளை உன்னை போலவே நான் பார்த்திருக்கிறேன், நான் அவளை வழிபட வேண்டும், அவள் பாதையில் என்னை போக விட்டு நீ எனக்கு துணையாக வருவாயா அல்லது எனக்கு தடையாக இருப்பாயா? இவ்வளவு படிச்சவர், 32 வயசுக்கு மேல. இந்த பொண்ணுக்கு வெறும் 12 வயசு. அவ ஒன்னும் படிக்கல, முகத்தை பார்க்கிறா. இவர் இப்படி கேட்டு விட்டார்ல, பளிச்சுன்னு சொன்னா, கணவனுக்கு துணையாயிருப்பதுதான் மனைவியின் கடமை. நான் உங்களுடைய காளிமாதாவின் பக்திக்கு துணையாயிருப்பேனே தவிர தடையாயிருக்க மாட்டேன். மாத்தி சொல்லி இருந்தா ராமகிருஷ்ண மடமே கிடையாது. தூக்கி மேடையில் உட்கார வச்சு விட்டார். அவளை அர்ச்சனை ஆரம்பிச்சுட்டாரு. நீதான் மகா காளி, எனக்கு காளி மாதா நல்வழி காட்டி விட்டாள். அம்மணி, ஜெகதம்பிகே, கருணாகரி, பரமேஸ்வரி, கண்மணி, கௌரி, காங்கையி. பாட்டு மடமடன்னு கொட்டுது. அவளுக்கு அர்ச்சனை நடக்குது. அவ அப்படியே காளி மாதாவாக மாறிக்கொண்டிருக்கிறாள். எங்கேயாவது இந்த அதிசயத்தை பார்த்தீங்களா? பின்னாலே ஒரு முனிவர், ஒரு சாதகர் தவம் பண்ணாராம். ராமகிருஷ்ணன் போய் கேட்டாராம், ஏண்டா இங்க உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ற, யார நினைக்கிற? நான் காளி மாதாவை நினைச்சு தவம் பண்றேன். போடா முட்டா பயல, காளி மாதா சமயக்கட்டுல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கா, போய் பாரு. என்னடா இந்த மனுஷன் கிறுக்குத்தனமா பேசுறாரு. போய் பார்த்தா சாரதாமணி தேவியார் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாங்க. இப்படி பார்க்கிறார் சாரதாமணி, அப்படி போய் பார்க்கிறார் மகாகாளி. ஓடி வந்தார், நான் பார்த்துட்டேன், நீ கொடுத்து வச்சவன்டா போ. இப்ப புரியுதா? கல்யாணம் பண்ணி பெண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு யோகத்தை எல்லாருக்கும் கொடுத்தது சிவபெருமான் மட்டுமல்ல, பகவான் ராமகிருஷ்ணரும் அன்னை சாரதாமணி தேவியாரும். மெல்லிய நுண்ணடை மின்னனையாளை, விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னனையாளை. சரி, அவளை சொல்லுங்க, அவளை யாரெல்லாம் புகழ்கிறார்களோ, அப்புறம் வேதங்கள் சொன்ன மாதிரி அவளை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ, வேதம் தாங்க அடிப்படை எல்லாத்துக்கும். அதனால வேதத்தில என்ன சொல்லி இருக்கு? முந்தையே சொல்லுவார், வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு. இந்த 79ஆம் பாட்டு. விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு. வேதம் சொன்ன மாதிரி அவளை யாரு கும்பிடுறாங்களோ, கும்பிடுறவங்களை யாரு கும்பிடுறாங்களோ, என்னையா சொல்றீங்க? அவளை கும்பிடுறது அடியார், அந்த அடியாரை கும்பிடுறது அடியாருக்கு அடியார். அவர்களுக்கெல்லாம் தேவேந்திர பதவி கிடைக்கும். திருப்பி சொல்லுங்க, அடியாருக்கு தேவேந்திர பதவி கிடைச்சா அடியாருக்கு என்ன கிடைக்கும்? அடியாருக்கு அவளே கிடைப்பாள். இவ்வளவு கிடைக்க போகுது உனக்கு. மெல்லிய நுண்ணடை மின்னனையாளை, விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னனையாளை, புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு. அடியார்களை கும்பிடுறவனுக்கு என்ன கிடைக்கும்? பல்லியம் ஆர்த்தள. பல்லியம்னா பல சங்கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்க. வெண்பகடு, பகடுன்னா யானை, வெண்பகடுன்னா வெள்ளை யானை. வெள்ளை யானையில போகலாம். யாரு வெள்ளை யானையில போகலாம்? தேவேந்திரன் தான் போகலாம். அப்ப என்ன அர்த்தம்? இந்திரப்பதம் கிடைக்கும். அடியாருக்கு இந்திரப்பதம், அடியார்களுக்கு அவளே வருவாள். மெல்லிய நுண்ணடை மின்னனையாளை, விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னனையாளை, புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு. பல் இயம், இயம்புவது, பேசுறதை இயம்புவதும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தம் போட்டு பேசினா மேலந்தாப்பல இருக்குமா, அதை இயம்புவதுங்கணும். இயம்புவதுன்னா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு பேசுறது. இயம்னா வாத்தியம், கருவி, மேளம். பல்லியம் ஆர்த்தள வெண்பகடு ஊரும் பதந்தருமே, பதத்தே உருகி.
நின் பாதத்திலே மனம் பற்றி. இந்த மனசு அவளை சீக்கிரம் பிடிச்சிக்காது. முதல்ல கொஞ்சம் பக்குவம் வேணும். இந்த பக்குவம் லேசா வந்துட்டா மனசு உருகும். அதுக்கு என்ன செய்யணும்? அவ பாதத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நம்ம சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் கடவுளுக்கு திருமேனிகள் தரப்பட்டன. இஸ்லாத்தில் அல்லாவுக்கு மேனி கிடையாது. ஆனால் அவர்கள் அல்லாஹு தாலா விடமாட்டான்னுபாங்க. எப்ப விடமாட்டான்னு சொல்லிட்டீங்களோ அப்பவே ஒரு ஆண் வடிவம்னு வந்துருச்சு. வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லை. ஆண்டவனை நம்ம நினைக்கணும்னா நம்மளால அருவத்தை நினைக்க கஷ்டம். உருவத்தை நினைச்சு அப்புறம்தான் அருவத்துக்கு போகணும். உருவாய் அப்புறம்தான் அருவாய். திடீர்னு நினைக்க முடியாது. மீனாட்சியை நினைச்சுக்கோ, நினைச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப மீனாட்சி எப்படி தெரிகிறா? இயற்கையா தெரிகிறா, ஆகாசமா தெரிகிறா, மரமா தெரிகிறா, கடலா தெரிகிறா. பரவாயில்ல, உனக்கு பக்குவம் வந்துருச்சு. எல்லாத்திலையும் அம்பாள் தெரிகிறாள். ரொம்ப பக்குவம் வந்துருச்சு. முதல்ல பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி. பதமுன்னா பக்குவம். சோறு பதமாயிருச்சும்மா, நல்ல பதத்துல இறக்கும்மா. பதமுன்னா பக்குவம். பதத்தே உருகி, நல்ல பக்குவம் பெற்று அதனாலே உருகி பாதத்திலே மனம் பற்றி. நின் பாதத்திலே, அம்மா உன் பாதத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். தெரியுதா? அடியார்கள் நஞ்சு உருகுவாங்களாம். வினையின் நஞ்சு போயிருவான். பண்ணன வென நஞ்சு போகணும்னா இந்த மனசு நஞ்சு கடவுள்கிட்ட உருகணும். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அப்பர் சுவாமி தேவாரம். உன்றன் இதத்தே ஒழுக. அதென்ன இதம்? உன் திருவுள்ளத்துக்கு இதமான பாதை, உன் திருவுள்ளத்துக்கு பிடித்த பாதை, உன் திருவுள்ளம் விரும்பிய பாதை. அதுல நான் செல்லும்படி என்னை அடிமை கொண்டாய். நான் உனக்கு அடிமை. தெரிஞ்சு போச்சு. எப்ப 79ஆம் பாட்டுல காது தோட்ட கலட்டி வீசி சந்திரனை காட்டினாயோ அப்பொழுதே நான் உனக்கு அடிமை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். என் கைகளை பிடித்து கொண்டாய். நான் குழந்தை, உன் கையை பிடிச்சுக்கிட்டு போறேன். நீ எங்க போறியோ எனக்கு என்ன கவலை? அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு போற பிள்ளை எதுக்கும் கவலைப்படாது. அது மாதிரி நான் உன் வழியில் செல்ல என்னை அடிமையாக்கி விட்டார். இனி யான் ஒருவர் மதத்தே மயங்கேன். இனிமே வேற மதங்களை பார்த்து நான் மயங்க மாட்டேன். அந்த மதம் இந்த மதம் எனக்கு எந்த மதமும் வேண்டாம். எனக்கு ஒரே மதம், அபிராமி சமயம். அதுதான் எனக்கு வேண்டும். இனி யான் ஒருவர் மதத்தே மயங்கேன். வேறு சமய கொள்கைகளை பெரிது என்று எண்ணி அறிவு கலங்க மாட்டேன். எனக்கு ஒன்ன பார்த்த கண்ணுக்கு வேற மதமெல்லாம் எப்படி தெரியுது? உன்னை கேட்டு விட்டா கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்து போகும். அருணகிரியார் பெரும்பைம்புனத்தினுள் சித்தேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அனுபவித்த பின்னாலே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து, தேன் புளிச்சது, கரும்பு தவர்த்தது. அம்பாளுடைய இன்பம் அதுக்கெல்லாம் மேலே இருக்கு. இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். அவங்க எந்த வழியில போறாங்களோ வேற மதத்துக்காரன் நாங்க எல்லாம் போக மாட்டேன். நீ யாரு? 3 தேவர்களும் கும்பிடக்கூடிய அம்பாள் உங்ககிட்ட வந்துட்டு இனிமே நான் எதுக்கு அவங்கள்ட்ட போறேன்? முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே. முகில் நகையினா மெல்லிய புன்முறுவல். அம்பாள் முகத்துல சிரிப்பு எப்படி? வில்லன் சிரிப்பு இல்ல,
வீட்டுக்காரர் எப்படி சிரிப்பார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அது குமிழ் நகை, இது முகில் நகை. முகில் நகைனா என்ன அர்த்தம்? அரும்பிய புன்னகை, லேசா புன்னகை, அவ்வளவுதான். அவர் போன வழியும் செல்லேன். ஆமா, வேற மதங்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றேன், அந்த மதத்தில எல்லாம் இருந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? யோசிங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? எங்க ஊர்ல ஒரு மகா அறிவாளி, ஒரு இன்ஜினியர், வீட்டுக்கு பின்னால கிணறு வெட்டினார். 30 அடி வெட்டிட்டாரு, தண்ணி வரல. ஒருத்தன் சொன்னான், ஐயோ இந்த மூளை அக்கினி மூளை, இதுல கிணறு வெட்டக்கூடாதுன்னு மூடிவிட்டார். அடுத்தாப்புல போட்டு அதுல 30 அடி போட்டார், அங்கேயும் தண்ணி வரல. அதுக்கு அடுத்தாப்புல தோண்டினார், அங்க 30 அடி போட்டார், தண்ணி வரல. 3 30 90 அடி. எதிர்த்த வீட்டுக்காரன் 40 அடி போட்டான், ஒரே இடத்துல தண்ணி வந்துருச்சு. அவன் அறிவாளியா, இந்த இன்ஜினியர் அறிவாளியா? ஒரே மதத்தில இருந்து ஆழமாக இறைவனை வழிபட்டால் அடையலாம். அந்த மதத்தில கொஞ்ச நாள், இந்த மதத்தில கொஞ்ச நாள், இந்த மதத்தில கொஞ்ச நாள். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான். கான்சென்ட்ரேட்டிங் பவர். காரைக்கால் அம்மையார் சொல்றார், ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன். அது எது? எம்பெருமானுக்கு ஆளாம். அது சிவபெருமானுக்கு ஆளாகணும், அதை தாயா நினைச்சேன், வேற ஒன்னையும் நினைக்கல. அதுதான் இந்த பாட்டு. 4 இடத்துல கிணறு வெட்டாதே, புளியங்கொம்ப பிடிச்சுக்கோ, விறுவிறுன்னு தப்பிக்கலாம். பிடிச்சா எதை பிடிக்கணும்? அம்பாள் பாதம்ங்கிற புளியங்கொம்ப பிடிக்கணும். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். நீ அடிமை கொண்டாய், உன் கையை பிடிச்சுக்கிட்டு நான் நடக்கிறேன். இன்னொன்னு தெரியுமா? கடவுள் மனுஷனுக்கு முன்னால வந்தாராம். நான் முன்னால போறேன், நீ என் பின்னால வான்னாராம். சரின்னுட்டான். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னால 2 அடி போய்கிட்டே இருக்கு, அடிச்சோடு. ஓ, கடவுள் நமக்கு முன்னால போறார். விறுவிறுன்னு வந்தான். திடீர்னு ஒரு இடம் 2 அடிச்சவரையும் காணாம். நின்னுட்டேன். கொஞ்ச தூரம் போறான், நிக்கிறான். கடவுளே எங்க போனேன், எங்க போனேன்? டே மடையா, நான் உன்னை தூக்கி விட்டு நடக்கிறேன்டா. இப்போ உன்னால முடியாதுன்னு உன்னை தூக்கி விட்டு நடக்கிறேன். அடிச்ச ஒடி என்னுடையது, உன்னுடையது அல்ல, புரிஞ்சுக்கோ. கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டா நம்ம வேலையை அவர் அற்புதமாக செய்து விடுவார். நீ பாரத்தை அவரிடம் போட்டு விடு. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன். வேற சமயத்துக்கு போக மாட்டேன். அப்பவே சில பேர் போயிருப்பாங்க போல தெரியுது. அதான் இப்படி பாடுறாரு. அவர் போன வழியும் செல்லேன், முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே. அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதம். நான் இவ்வளவு நேரம் இந்த அம்பாளை பத்தி என்னென்னமோ சொன்னேன், எனக்கு சிரிப்பா வருது. ஏன்? அண்டங்களை எல்லாம் தாண்டி நிற்பவளை பார்த்து உன்னுடைய மார்பு அரும்பு போன்றது, உன்னுடைய எடை மின்னல் போன்றது, உன்னுடைய மொழி தேன் போன்றது அப்படின்னு சொன்னா இது வேடிக்கை இல்லையா? அவ என்ன ஒரு தனி பொண்ணா? உலகத்தை எல்லாம் தாண்டி நிக்கிறவ. அவளை பார்த்து நான் இப்படி எல்லாம் சொல்றனே, ஐயோ இது ஊர்க்காரன் என்ன பார்த்து சிரிப்பானே. எனக்கு 92 பாட்டுக்கு அப்புறம் தானே புத்தி வருது. ஆமா, அவளை பார்த்து நான் இப்படின்னு சொல்றனே, அவ என்ன ஒரு தனி பொண்ணா? அவ அண்டங்களை எல்லாம் தாண்டி நிக்கிறவன், உலகமெல்லாம் பெற்ற நாயகி. நகையே இது, இது நகைக்கத்தக்கது எது? இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு, உலகத்தை எல்லாம் பெற்ற தலைவி. முகையே முகில் முலை, அவ மார்பு தாமரை அரும்பு போல இருக்கு அப்படின்னு சொல்றேன். மானே முதுகண், அவ கண்ணு மான் போல இருக்குன்னு சொல்றேன். முடிவு இல், அவளுக்கு சாவு கிடையாது, முடிவு இல்லைன்னு சொல்றேன்.
அந்த வகையே பிறவியும் அது மாதிரி தான். எப்போ அவளுக்கு இறப்பு கிடையாதோ அப்ப பிறப்பும் கிடையாதுன்னு சொல்றேன். வம்பே மலைமகள் என்பது அவ போய் மலைக்கு மகளாக பிறந்தாள் அப்படின்னு சொல்றேன். இது பூரா என் முட்டாள்தனத்தை தான் காட்டுது. கடைசியா சொல்றார், அவ எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, இது இவர் முட்டாள்தனமா இல்லையா? யோசிங்க. அவளுடைய கருணை. அவ்வளவு பெரிய அம்பாள் இறங்கி வந்து காட்சி கொடுக்கிறார். இந்த சட்ட பையில சில பேர் பிள்ளையார் படம் வச்சிருப்பாங்க. வச்சிருக்கீங்களா? என் பையில பிள்ளையார் இருக்கார். இந்த பிள்ளையார் இருக்கார, படம் இருக்கா? சத்தியமா பிள்ளையாரே இருப்பார். காஞ்சி பரமாச்சாரியார் சொல்றார், மற்ற தெய்வங்களுக்கு அஷ்டபந்தனம் பண்ண வேண்டும். பிள்ளையாரை எங்கே பிடித்து வைத்தாலும் எப்படி பிடித்து வைத்தாலும் சாநித்தியம் உண்டாகிவிடும். அவ்வளவு பெரிய பிள்ளையார் என்ன உங்க சட்டப்பைக்குள்ளே அடங்குவாரு. இறைவன் தன்னை சுருக்கி கொண்டு அடியவனுக்காக இறங்கி வருவது போலே அம்பாள் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு அழகான பொண்ணா அபிராமியா காட்சி கொடுக்கிறார். அது அவள் கருணையே தவிர இவருடைய அறியாமை அன்று. நகையே இஃது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாய். இன்னொன்னு பாருங்க, அவ உலகத்தை எல்லாம் பெற்றெடுத்தவன். நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா கன்னி பொண்ணு அழகா இருப்பான். ஒரு புள்ள பிறந்துட்டா அழகு குறையுமா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு புள்ளைக்கு. கோடி சட்டை நல்லா பளிச்சுன்னு இருக்கு, செலவுக்கு போட்டா நம்ம நேரத்துக்கு வந்துடுது. அவன் ஒழுங்கா நல்ல செலவு பண்ணி கொடுத்தேன், கோடி சட்டை நல்லா தான் இருந்துச்சு, துவைச்சேன், அயன் பண்ணேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு புள்ளைக்கு. இவ உலகத்தை எல்லாம் பெற்றவ, ஆனாலும் கன்னி. அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே தாயுமான சுவாமி. நகையே இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவுயில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது. நம்ம போய் இவளை மலைக்கு மகள்னு சொல்றமே, முட்டாள்தனம், வீண். மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே. இவள் தகமையெல்லாம் சொல்லி இவளை விரும்பலாம்ங்கிறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்மளால இவளை அளக்க முடியாது. நம்ம அறிவுக்காக இவள் தன்னை சுருக்கி கொண்டு வந்து காட்சி கொடுத்தாள். உண்மையில இவ்வளவு தானா? இல்லை, இதுக்கெல்லாம் வேலை. இவளுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. நான் பேசுவது முரண்பட்டது. ஒரு பிள்ளை பிறந்தாலே அவளுக்கு உடம்பு தளர்ந்து விடும். உலகத்தை எல்லாம் பெற்ற நாயகி இன்னும் தளராமல் இருக்கிறது அப்படின்னா அது முரண்பாடு இல்லவா? இவ யாரு? என்றும் அழியாத கன்னிகை, அழியாத கன்னிகை. அதனாலே இவளை பற்றி நான் பேசுவது என்பது என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. 94வது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. மற்ற பாட்டெல்லாம் ஒரு பக்கம், நான் அடிக்கடி எனக்கு மகிழ்ச்சியா இந்த பாட்டு தான் சொல்றது. ஆண்டவனுடைய அடியாரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உண்மையான அடியாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கோயில்ல போய் 50 பாட்டை பாடிட்டு வந்தேன், 108 பிரகாரம் வந்தேன், சகசர நாம அர்ச்சனை பண்ணனேன். நீ உண்மையான அடியாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஆலயத்துக்குள்ள போய் அம்பாள் முகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் ஏதாவது பிரார்த்தனை பண்ற பொழுது உன்னை அறியாம கண்களிலே கண்ணீர் கொட்டும். அப்ப தாண்டா உன் மனசு சுத்தம், நீ அடியாருன்னு அர்த்தம். மெய்மயிர் சிலிர்க்கும், கண்ணீர் கொட்டும், அறிவு போய்விடும், மொழி தடுமாறும், மொழி தடுமாறும். ஆமா, சந்தோஷமா இருக்கிற போது மொழி கொளரும். அவளை பார்க்கிற சந்தோஷம். சிதம்பரத்துக்கு எனக்கு வேண்டிய ஒருத்தர் போனார். நடராஜாவுக்கு முன்னால நின்று அழுதுகிட்டு இருக்காரு, கண்ணீர் கொட்டுது. பக்கத்துல உள்ள முட்டா பைய
தொட்டேன். என்னன்னாரு, பர்சு தொலைஞ்சு போச்சா, ஏன் இப்படி அழுகுறீங்க? அந்த முட்டா பையனுக்கு பர்சு தொலைஞ்சாத்தான் அழுவானே தவிர இவர் சொல்றாரு, நம்மளே தொலைஞ்சு போயிட்டோம்டா, அதுதான்டா அழுதுகிட்டு இருக்கிறேன். புரியுதா? அதுதான் எதுக்கு சொல்ல வந்தேன். ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுதாரு. திருவாசகம் படிக்கிறாரு, தப்பு தப்பா படிக்கிறாரு. ஏன்னு கேட்டா, கண்ணீர் மறைக்குதையா. நான் எடுத்தனா, படிக்க ஆரம்பிச்சனா, கண்ணீர் மறைக்குது, எழுத்து புரியல, நான் கொடுத்து வைக்காதவன். நான் காலில் விழுந்தேன், நீதாயா கொடுத்து வச்சவன். திருவாசகம் படிச்சா கண்ணீர் வரணும். உனக்கு திருவாசகத்தை எடுத்தாலே கண்ணீர் வருதே, உனக்கு திருவாசகம் வேண்டாம் ஐயா. நீ மேல போயிட்ட, உனக்கு இனிமே மருந்து வேண்டாம். எங்களை மாதிரி நோயாளிக்குத்தான் மருந்து வேணும். நாங்க திருவாசகத்தை படிக்கிறோம், 1000 ராகம் போடுறோம், கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேங்குது. விரும்பி தொழும் அடியார், அவளை எப்படி கும்பிடணும்? விரும்பி கும்பிடணும். என்னடா வம்பா போச்சே, வெள்ளிக்கிழமை கூட்டி அந்த விட்டுட்டாங்களே, 10 பிரகாரம் வர சொல்றாங்களே, என்ன அவளா வர சொன்னா? நீங்க தானே சொல்லிக்கிட்டீங்க, சொல்லிக்கிட்டது கூட நீங்க. அப்புறம் என்ன? கூடாது, விரும்பணும். விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி, கண்ணீர் மெய் புலகம் அரும்பி மயிர்கூச்செறியுது, பார்த்தா தெரியும். ததும்பிய ஆனந்தம், ததும்புறதுன்னு தெரியுமா? உள்ள அடங்காம பொங்குறது. ததும்பிய ஆனந்தமாகி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெக ஜெக போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. திருவாசகம் அப்படி அவர் அழுது அழுகை. விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி. பக்திங்கிற குணம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து. நான் யாரு? தான் ஒருத்தர் நிற்கிறார். அந்த பொண்ணு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் பாட்டு அழுதன்னா அது என்ன தப்பா நினைச்சுக்கணும். இப்படி எல்லாம் நினைக்கப்படாது. இந்த நான் போயிடணும். நம்ம என்ன பண்றோம்? ஐயோ நம்ம கண்ணீர் விட்டோம்னா அவ ஒரு மாதிரியா நினைப்பாரு, நினைச்சிட்டு போறான். என்னமோ இப்ப மட்டும் நம்மளை பத்தி நல்லாவா நினைக்கிறேன், போயிட்டு போறான். இவனை பத்தி நமக்கு என்ன கவலை? கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கடவுளும் நம்மளும் சேர்ந்து இருக்கணும். இதுல 3வது மனுஷனுக்கு இல்லையா வேலை? விரும்பி தொடுமடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து எல்லாம் அறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இழந்து சுரும்பில் கழித்து. இந்த வண்டு இருக்குல்ல, அப்படியே சுத்தும். தேனை சாப்பிட்றோம், சாப்பிட்டா அப்படியே சத்தம் போடாது, அது வரைக்கும் சத்தம் போடும். அப்படியே அப்படியே படுத்து. சில வண்டு மலர்ல படுத்து தூங்கிடும். மலர் பழமாகிரும், பழத்துக்குள்ள இருந்து வண்டு வரும். மாம்பழத்துல வண்டு இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே மயங்கிருமா. அப்படியே அம்பாள்கிட்ட அப்படி மயங்கணுமா. சுரும்பில் கழித்து தேனுண்ட வண்டு போல் கழித்து மொழி தடுமாறி பேச்சு கொளருது. முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அவங்களுக்கு முன்னாலே யாரு போய் நின்னாலும் இந்த அடியவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அந்த வார்த்தை பலிக்கும். முன் சொன்ன எல்லாம், அவர்கள் மொழி தடுமாறி பேசினாலும் அவர்கள் நமக்கு முன்னால் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர். புரியுதா? புரியலையா? சித்தர்கள் சொன்னா வார்த்தை பலிக்கும். ஏன்? சித்தன் பேசல, உள்ள இருக்கிற அம்பாள் பேசுறா. கண்ணீர் மல்கி நிற்கிறாரா, அப்ப சொல்றார் வார்த்தை கரெக்டா பலிக்கும். பிறவியையே மாத்தலாம். காஞ்சி பரமாச்சாரியார் திருக்காலத்திக்கு போறார். திருக்காலத்திலே ஒரு ஆந்திராக்காரர் அவர்கிட்ட வர்றார். சாமி, எங்க வீட்டுல வந்து தங்கணும், 1 மாசம் தங்கணும். சரி. அப்ப காஞ்சி மடத்துல வசதி இல்லை,
பண வசதி இல்லை, தெய்வ வசதி கண்டவாகல இருக்கு. பரமாச்சாரியார் அப்படி வாழ்ந்தவர். சரி, ஆந்திரா ஒரு வீடு போயாச்சு. அவர் பெரிய மிராசுதார். வீட்டுக்கு பின்னால ஆறு ஓடுது. பரமாச்சாரியாருக்கு சந்தோஷம். ஆத்துல போய் குளிக்கிறார். ஒரு பெரிய கல் இருக்கு, அதுல உட்கார்ந்து சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார். வந்து பூஜையில உட்கார்ந்தார். பக்கத்துல இருக்க அதிகாரி சொல்றார், பெரியவா மன்னிச்சுக்கணும், என்ன பூஜைக்கு இந்த ஊர்ல வில்வம் கிடையாது. வில்வம் கிடையாதா? வில்வம் வந்தாதான் பூஜை. எந்திரிச்சிட்டார். போய் ஆத்துக்குள்ள பாறையில உட்கார்ந்துட்டார். இங்க எல்லாரும் அடிச்சுக்கிறான், ஐயோ வில்வம் கிடையாதுன்னா சாமி பூஜை பண்ண மாட்டாரே, சாமி பூஜை பண்ணி சாப்பிட்டா தானே நம்ம சாப்பிடலாம். நம்ம என்ன சாமிக்காக வாழுதா? நமக்காகத்தான் அழுதா? எல்லாம் யோசிக்கிறான். மணி 8, 8:30. அங்கிருந்து யாரோ வில்வத்தை கொண்டாந்து வாசப்படியில வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. வந்து பார்த்தா வில்வம் இருக்கு, 11 இதழ் வில்வம் இருக்கு, மகா வில்வம் இருக்கு. கொண்டாந்து வச்சா சாமி பூஜையை முடிச்சுட்டார். மறுநாள் அதே மாதிரி வில்வம் இருக்கு. யாரு கொண்டாந்தா தெரியல சாமி. 3வது நாள் வில்வம். நாளைக்கு ஒளிஞ்சு நின்று கண்டுபிடிங்க. அடுத்த நாள் ஒளிஞ்சு நின்னா ஒரு 19 வயசு பையன், சட்டை இல்லை, பூநூல் இல்லை, வர்றான். வில்வத்தை கொண்டாந்து வைக்கிறான், ஓடுறான். பிடிச்சிட்டாங்க. கொண்டாந்து சாமிகிட்ட நிறுத்திட்டாங்க. கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். உன் பேர் என்ன? தெலுங்குல கேட்டார். என் பேரு புரந்தர கேசவலு. தமிழ்ல சொன்னான். உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். உங்க அப்பா இந்த மிராசுதார்கிட்ட வேலை பார்த்தவர், இப்ப காலமாயிட்டார். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? நாங்க தமிழ்நாடு. எந்த ஊரு? உசிலம்பட்டி. அட, உனக்கு தமிழ் தெரியுமா? நல்லா தெரியும். அவன் இவங்கெல்லாம் வில்வம் கிடைக்காதுன்னாங்களே, நீ எப்படி வில்வத்தை கொண்டாந்த? இங்க இருந்து 8 கிலோமீட்டர் போனா ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல மகாவில்வமே கிடைக்கும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. யாராவது சன்னியாசி வந்தா இதை கொண்டே கொடுறா, உனக்கு புண்ணியம்னாரு. கொண்டாந்து கொடுத்தேன். ஆமா, கொடுத்துட்டு ஏன் ஓடுனேன்? நான் பிராமணன் இல்லை, நான் கொண்டாந்து கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களோ என்னவோ அப்படிங்கிற பயத்துல நான் ஓடி போயிட்டேன். உட்காருன்னாரு. அது வரைக்கும் நிக்கிறான். எல்லாரும் நிக்கிறாங்க. பரமாச்சாரியாருக்கு சமமா பூஜை பண்ற போது யாரும் உட்கார கூடாது, உட்காருன்னாரு. நிக்கிறான். உட்காரு. உட்கார்ந்துட்டான். பூஜையை முடிச்சாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அவன் திரும்ப பேசுறாரு. நீ வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? நான் பிறந்ததே இந்த பக்கம்தான். ஆமா, உங்க அப்பா உனக்கு அந்த ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாரா? நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. சாமி சொல்லு. நான் சொல்லலாமா சாமி? பரவாயில்ல சொல்லு. எங்க அப்பா உங்களை மாதிரி யாராவது வந்தா மகாவில்வம் கொடுக்கணும்னு சொன்னாரு. நான் தினம் போய் கொடுக்குறேன். சாமி உங்கள்கிட்ட 2 வரம் கேட்க சொன்னாரு. என்னடா, என்ன வரம்? சாமி, ஒரு வரம், நீங்க பூஜை பண்ற போது நான் பக்கத்துல உட்கார்ந்து தேவாரம், திருவாசகம், புரந்தரதாஸ் கீர்த்தனை எல்லாம் நான் பாடணும் சாமி. வரம் கேட்கிறேன். பாடு. என்னங்க தேவாரம் படிக்கிறான், திருவாசகம் படிக்கிறான், புரந்தரதாஸ் கீர்த்தனை, ராமநாம பாயசக்கு கிருஷ்ணன் நாமம் சர்க்கரை. ராமநாமங்கிற பாயாசத்துக்கு கிருஷ்ணன் பேரு சர்க்கரையாம். புரந்தரதாஸ் படிக்கிறான் பையன். தெலுங்கு சக்கப்போடு, கன்னடம், தெலுங்கு எல்லாம் தெரியுது. சாமிக்கு அசந்தே போச்சு. ஆமா, 2வது வரம், அதை நீங்க ஊருக்கு போற அன்னைக்குத்தான் சாமி கேட்கணும். எங்க அப்பா சொல்லி இருக்காரு. 18, 20 நாள் முடிஞ்சது. சாமி ஊருக்கு போறாரு. புரந்தர கேசவலு, அவன் பேரு புரந்தர கேசவலு. இங்க வா. வந்தான். 2வது வரத்தை கேள். கும்பிட்டான். காலில் விழுந்தான். 3 தடவை சுத்தி வந்தான். சாமி கேள், எனக்கு பிறவாமை வேண்டும். அட, ஒரு 5000 ரூபாய் கொடுன்னா ஓட்டத்துல கொடுத்துட்டு போயிருப்பாரு. பிறவாமை வேண்டும். என்னடா, வெனக்கணக்கெல்லாம் முடியணுமே. சாமி கேட்க சொன்னீங்க, கேட்டுட்டேன். இப்பதான் காமாட்சி உள்ள இருந்து பேச போறான். சரி சரி. மிராசுதார பார்க்கிறார். இவனுக்கு ஒன்று நடக்கும் பொழுது எனக்கு தெரிவியுங்கள்.
அது என்ன ஒன்று நடக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒன்று நடக்க போகுது. தேதிதான் தெரியல, நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் தெரியல. நான் போவேன்னு அவர் நினைக்கிறாரு, அவரு போவார்னு நான் நினைக்கிறேன். இவனுக்கு ஒன்று நிகழும் பொழுது எனக்கு சொல்லுங்கள். புறப்பட்டார். ஒரு 15-20 வருஷம் தாண்டி போயிடுச்சு. ஒரு நாள் மடத்திலிருந்து வெளியில வர்றார். கோயில் குளம் போய் ஒரு முங்கு போடுறார். எந்திரிக்கிறார். ஏதோ மந்திரம் சொல்றார். 2வது முறை முங்கு எந்திரிக்கிறார். மந்திரம் கூட்டம் சேர்ந்து போச்சு. பரமாச்சாரியார் என்னமோ உள்ள முங்கி முங்கி மந்திரம் சொல்றார். எல்லாம் வந்துட்டாங்க. காரியஸ்தர் ஓடி வர்றார். தந்தியினார். தெரியும்னார். புரியுதா? என்ன தந்தி? புரந்தர கேசவலு எக்ஸ்பயர்ட். தெரியும். 6 முறை உள்ள குளிச்சு வெளியில வந்து, என்ன சாமி அவனுக்கு இன்னும் 6 பிறவி இருக்கு, கணக்கெல்லாம் முடிச்சுட்டேன், இனிமே அவனுக்கு பிறவி இல்லை, காமாட்சி காப்பாத்திட்டா. நடந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 100 வருஷம். கிட்டத்தட்ட 100 வருஷம். யோசிங்க. இப்ப புரியுதா? சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் காமாட்சி அவருக்கு பிரத்யட்சம். சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. எனக்கு வேறு சமயம் வேண்டாம், சைவம் வேண்டாம், வைஷ்ணவம் வேண்டாம், கௌமார வேண்டாம், காணாபத்தியம் வேண்டாம், எனக்கு சௌரம் வேண்டாம், சாக்தம் தான் வேணும். அம்பாள் அந்த சமயத்துக்கு என்ன பேரு? சாக்தத்தை விட இது உயர்ந்தது. சாக்தத்திலேயாவது பலி கொடுப்பார்கள், அபிராமிக்கு பலி கிடையாது. இதுக்கு பேரு தனிப்பெயர் அபிராமி சமயம் நன்றே. அடுத்த பாடல். நன்றே வருகினும் நல்லது வந்தாலும் தீதே விளைகினும். நல்லது வருமா, தீது விளையுமா? அம்மா நம்ம பண்ண பம்புனால தானே தீது உண்டாகுது. நீ யோக்கியனா இருந்தா ஏன் உனக்கு கஷ்டம் வருது? எப்போ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சோ அப்போ யாரையோ நான் கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு அர்த்தம். கணக்க முடிக்கணும் இல்லையா? நான் நல்லவன் தான், யோக்கியன்தான், எனக்கு துன்பம் வருது. ஏன்? என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ ஒரு துன்பம் கொடுத்திருப்பேன். அந்த கணக்கு இப்ப வந்து நிற்கிது. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அம்மா உங்ககிட்ட விட்டுட்டேன் பொறுப்பை, நீ பார்த்துக்கணும். விட்டுட்டா நிம்மதியா இருக்கலாம். பொறுப்பை அம்பாள்கிட்ட மனசார விடணும். முந்தானத்து ஒரு தரம் விட்டு, இன்னைக்கு ஒரு தரம் விட்டு, நாளானைக்கு ஒரு தரம் விட்டு கூடாது. மனசார விட்டுறணும். யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை விட்டுட்டு விலகி இருக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பம் கிடையாது. இந்த பாட்டு திருக்குறள் தெரியுமா? இந்த பாருங்க, உதடு ஒட்டாத பாட்டு. யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இளன். மாவெல்லாம் வராது. விலகி இரு, ஒட்டாதே. அதனாலதான் உதடு ஒட்டாத பாட்டு. யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இளன். கடல்ல போறேன், பயமா இருக்கு, அம்பாள் வர்றா, கருணை படகு ஏறி உட்காரு, இனிமே அவ பார்த்துக்குவா. நமக்கு என்ன? தாய் மடியில தூங்குற பிள்ளை. அந்த மனசு வரணும். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம். உன் காலில் போட்டு விட்டேன் அம்மா. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் கொன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோருடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கனெம்மானே நன்றே செய்வாய் படை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது, உன் காலடியில போட்டுவிட்டேன். நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம். எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன். இனிமே எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. என் மனசு, என் வாழ்க்கை, எல்லாம் உடைமை, எல்லாம் நீதான். எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து விட்டேன். நீ யாரு? அடியாத குணக்குன்று. குன்று மேல உட்கார்ந்தா கீழே யானை சண்டை போடுறத பார்க்கலாம். யானை 5 யானை சண்டை போடுதுங்க. கிட்டத்துல போய் நின்னா நம்மளை மாட்டிடும். மலை மேல நின்று வேடிக்கை பார்த்தா. நாங்க சபரிமலைக்கு அடிக்கடி போனோம்.
இது வரைக்கும் 51 முறை சபரிமலைக்கு போயிருக்கிறேன். 51 வருஷம். வருஷத்துக்கு மினிமம் 1 முறை, அதிகம் 3 முறை. மொத்தம் போனது 51 ஆண்டுகள். ஒரு ஆண்டு இந்த ஜோதி காட்டுறான் பாருங்க, அந்த இடத்துக்கு காந்தமலைன்னு பேர். ஒருத்தர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆள். நாங்கள் ஒரு 10 பேரை மட்டும் வாங்க, நான் காந்தமலைக்கு கூட்டிகிட்டு போறேன். எனக்கு ஒன்றும் புரியலை. வெளியே தெரிய வேண்டாம், வாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால காந்தமலைக்கு போனால் வழி பூரா அட்டைன்னா அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிடும். சில அட்டை செத்தே போவாங்க, யானையவே கொலை பண்ணிடுமா. அந்த அட்டை காலு முழுக்க மூக்குப்பொடி இருக்குல்ல, அதை தடவி ஒரு பெரும்பாடுபட்டு மேலே போகிறோம். மலையில் கம்பீரமாக ஒரு பெரிய திண்டு, அதில் நின்று பார்த்தா கீழே அங்கே சபரிமலை கோயில் தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு 30 யானை மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவர் பயப்படாதீங்க, யானை கீழே தான் மேயுது, நீங்க மேலே நிற்கிறீங்கிறார். எங்களுக்கு எப்படி இருக்கு, வாயா போயிடுவோம், யானை மேலே ஏறி வந்தா நம்ம மேலே போறாப்புல ஆயிடும். நின்று பார்த்து அந்த இடத்துல ஐயப்பனுடைய விக்கிரகம் நாங்கள் கொண்டு போற சின்ன விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம். அது வேற, எதுக்கு சொல்ல வரலேன், மேலே நின்னா யானை போற பார்க்கலாம். 5 யானை இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 யானை சண்டை போடுது. மேலே நின்னா வேடிக்கை பார்க்கலாம், கீழே நின்னா 5 யானைய நம்மளை உண்டில்லைன்னு ஆக்கிடும். எங்க சார் மேல நிக்கலாம்? குன்று மேல நிக்கலாம். குன்று யாரு? அபிராமி, அழியாத குணக்குன்றே. என்ன குன்று? மலை குன்று அல்ல, கல் குன்று அல்ல, குணக்குன்றே, அழியாத குணக்குன்றே, அருட்கடலே. அருள் வெள்ளம், நிலத்துல கூட மேடு வெள்ளம் உண்டு, கடல்ல கிடையாது. இமவான் பெற்ற கோமளமே, இமவான் பெற்றெடுத்த கோமளம்னா அழகான பொண்ணு. எத்தனை கோமளம்ங்கிறீங்க என்று பாட்டு. கோமள வல்லியை அல்லியந்தாமரை கோயில் வைகும். அந்த பேர் வச்சாலும் பெரிய அறிவாளியா இருக்கணும். அதனால அந்த பேர் எனக்கு இதுல அடிக்கடி சொல்றாரா, இமவான் பெற்ற கோமளமே, மறக்கவே முடியாது. இது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 95வது பாடம். சுருக்கமா சொல்லுங்க சார், இந்த பாட்டுக்கு என்ன பொருள்? ஆத்ம சமர்ப்பணம். ஆன்மாவை அவளிடம் சமர்ப்பித்து விடு, நிம்மதியாயிருக்கலாம். இது 95. இன்னும் 6 பாட்டு பாக்கி.